வந்திருக்க ப்ரெஸ் மீடியா கேமரா டீம் எல்லாருக்கும் ஒரு வார்ம் வெல்கம். தாழ்கிழவி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று நடக்கும்னு ஆசைப்பட்டோம். ஒரு சின்ன இன்சிடெண்ட், இந்த படம் ஷூட் அப்போ நான் வந்து அந்த மந்தை, நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அந்த மந்தை பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும், அங்கே உட்காந்து ரஷஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அன்றைக்கி வந்திருந்தார் என்னை பார்க்க. ஸோ அப்போ அவர் கேட்டார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ரஷஸ் பார்த்துட்ருக்கேன், இதோட சக்ஸஸ் ஈவெண்ட் எங்கே பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அவன் என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு, நீ ரொம்ப பண்ணுற நீ அப்படின்னா. இன்னைக்கு காலையில் நான் கிளம்பும் போது அவனுக்கு ஃபோன் பண்ணி, அன்றைக்கி கிரீஸ் டப்பா எப்படி உதச்ச நீ அப்படின்னு சொல்லிவிட்டு மேம் ஸ்டைலில் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு யூடியூப்பில் வரும் பாரு அப்படின்ட்டு வந்தேன். ஸோ இந்த மேடை கிடச்சதுக்கு இந்த பின்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், நம்ம ஒரு வாட்டி நேம் பண்ணிட்டோம், நான் குயிக்காக முடிக்கணுன்றதுனால ஆல் தி ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ், செட் ட்ரெஸ்ஸஸ், கார்பெண்டர்ஸ், என்டையர் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும், அங்கே ஊருக்கு வந்து எங்களோட அந்த 60 நாள் இருந்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவா ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அண்ட் மேம் டு பீங் பார்ட் ஆஃப் இட். இந்த படம் வந்து இதோட சக்ஸஸ் எப்படின்னா, எனக்கு தினைக்கும் ஒரு கால் வருது, டேரக்டர்ஸ் கூப்பிட்றாங்க, டெக்னீஷியன்ஸ் கூப்பிட்றாங்க. இப்போ பாண்டியராஜ் சார் கூப்பிட்டாரு, முந்தாண்டி டெய்லி ஒருத்தர் கூப்பிட்றாங்க, நேற்று ஒரு டேரக்டர் இலான் கூப்பிட்டாரு, டெய்லி ஒருத்தர் கூப்பிட்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வாட் திஸ் ஃபிலிம் ஹேஸ் அச்சீவ்டுன்னு. இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி வி பிளான்ட் அரௌண்ட் 250 தியேட்டர்ஸ். அந்த படத்தோட ஆர்கானிக் ஹைப் அண்ட் ட்ரெய்லர்னால it released in 340 theaters, around 340 theaters. And after the first show, நிறைய ரெக்வெஸ்ட் வந்து அந்த வீக்கெண்டே it got close to 400 theaters. And then it ended up playing around ஒரு 420 தியேட்டரில் ஓடுது, 480 ஸ்க்ரீன் கிட்ட இந்த படம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் வந்து புக் மை ஷோவில் மட்டும் 825K புக்கிங்ஸ் ஆகிருக்கு. அது ரொம்ப பெரிய நம்பர். அண்ட் இது நிச்சயமாக 1 மில்லியன் மேலே போகுன்றது ஏஜிஎஸ்லேருந்து எனக்கு சொன்ன ஒரு ஃபோர்காஸ்ட். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப பெரிய நம்பர் கன்சிடரிங் திஸ் ஃபிலிம் அண்ட் சைஸ் அண்ட் வாட் ஸ்டோரி வி ஹவ் புட் அண்ட் த கண்டென்ட். அதுக்கப்புறம் திஸ் ஃபிலிம் ஹஸ் கிராஸ் மோர் தேன் 50 crores அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதில் ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, எங்களோட ஃபர்ஸ்ட் வீக்கோட ஃபுட்ஃபால் அண்ட் விஜய் டிவி ஃபார் அவர் டிஜிட்டல், ஏன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட்லேருந்து விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டார் வர் இன்வால்வ் இன்னைக்கு வரைக்கும். அண்ட் எங்களை அவங்களால என்ன சப்போர்ட் பண்ணுமோ மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் என்டையர் டீம் அண்ட் அவர் ஆடியோ லேபிள் ஆஸ் வெல். ஆனந்த், அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலி ஐ வாண்ட் டு தேங்க் ஒன் மோர் பர்சன், விச் இஸ் ஆர் வெரி ஓன் சிவகார்த்திகேயன். அவர் வந்து ஒரு ஹீரோ, படம் நடிக்கிறாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதில் எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியும். ஆனால் வந்து அவர் படத்தில் சொல்ல முடியாத சில விஷயங்களை இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் பண்ணணுன்றதே ஒரு பெரிய பேஷன், அது ஒரு பெரிய ட்ரைவ் அது. அண்ட் இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து அதை கொடுத்துட்டு ஓவர்சீ பண்ணாமல், இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று நானும் சுதனும் வி ஹேட் டு ட்ராவல். ஸோ நாங்கள் 2 பேரும் இல்லை, இந்த ஈவெண்ட்டுக்கான மொத்த பிளானிங் ஆர்கனைசிங் அவர் தான் பண்ணார். ஸோ ஒரு ப்ரொடியூசராக டவுன், அது கீழேருந்து வந்ததுனால வேலையும் அப்படி தான், எல்லாத்தையும் இப்போ கூட மேலே வந்து இது நடந்துச்சா. ஸோ ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபிலிம், அது என்னென்னா, அது நான் தான் ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் தான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இருக்கிறது நான் தான் கிட்ட இருந்து பார்க்குறேன் அவர் என்னென்ன பண்ணுறாரு, இந்த படத்துக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. ஈவன் ஃப்ரம் ஆர் இது, நாங்கள் 2 பேக் டு பேக் ஷோ போட்டோம் சத்யமில். அப்போவும் எல்லா ஷோக்கும் வந்து எல்லாரையும் மீட் பண்ணி, அண்ட் அடுத்த நாள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, ரிலீஸ்க்கு என்ன பண்ணுறது. ஸோ தேங்க்யூ எஸ்கே ஃபார் ஆல் திஸ் திங் அண்ட் யோர் பிலீஃப். பிகாஸ் இந்த படம் நான் போனாட்டி சொன்ன மாதிரி அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ப்ரௌட் ஆஃப் யுவர் டீம்னு ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவ்வளோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ப்ரௌட் ஆஃப் எஸ்கே ப்ரொடக்ஷன், ப்ரௌட் ஆஃப் சிவகுமார், ப்ரௌட் ஆஃப் இது படம் நல்லா இருக்குன்னு அவ்வளோ ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். இட் ஆல் ஸ்டார்டட் வித் ஹிம், இட் ஆல் ஸ்டார்டட் வித் ஹிஸ் பிலீஃப் ஆன் தி ஸ்டோரி. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. Shiva, thank you for making it. SK, thank you for believing it. Ma'am, thank you for being part of it. And I thank all the audience who made this possible. Thanks a lot. Thank you, Nan. Thank you so much. எழுதின கதையும் கதாபாத்திரத்துடைய சுவாரஸ்யம் குறையாம
இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கக்கூடிய எடிட்டர் ஷான் லோகேஷ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எது செட்டு எது லைவ் லொகேஷன் அப்படின்றது தெரியக்கூடாது, அதுதான் ஆர்ட் டைரக்ஷனுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த தாய் கிழவியோட உலகத்தில் எதெல்லாம் செட்டு எதெல்லாம் லைவ் லொகேஷன், வீட்டில் இருக்க பொருள்லாம் எது உண்மையான பொருள், எதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்சிருக்கிற பொருள் அப்படின்னு சொல்லி எந்த விதமான அந்த பகட்டும் இல்லாமல் அந்த யதார்த்தத்துக்குள்ள தன்னுடைய இன்புட்ஸ் வந்து ரொம்ப அழகா புகுத்தி இருக்கிற ஆர்ட் டைரக்டர் ராமு தங்கராஜ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். குடும்பம், கடவுள், இயற்கை இவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சப்போர்ட் பண்ணால தான் எங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சீக்கிரமாகவும் எங்களுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இதுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கோம். ஸோ எஸ்கே சார், தேங்க்ஸ் சார். ஸோ ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட் சார் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இது இன்றைக்கி வந்து இங்கே நடந்திருக்குன்னா என்னோடய டீம்ஸ், என்னோட பசங்க எல்லாருமே முத்துக்குமார் சார் மாதிரி லிட்டில்ஸ் பிசிஸ் மாதிரியே டீம்ஸ்ன்றாங்களே. ஸோ என்னோட டீம்ஸ் ஆக்சுவலாக சதீஷ், பிரவீன், மோகன், ஸ்ரீகாந்த், உதய், ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி என்னோட கேமரா அட்டெண்டர்ஸ், ஃபோக்கஸ் ஃபில்லர்ஸ், லைட்மேன்ஸ், செட்டேஷன்ஸ், ஃபோட்டோ ஃபிளட்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு 38 days 40 days வந்து அவங்களோட ஃபுல் உழைப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா விஷயங்கள் அவங்கள பண்ணியிருக்காங்க. எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணிக்காமல் எங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு படம். ஸோ அது எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாத்துக்குமே நான் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி ப்ரெசன்ட் மீடியாஸ், ஸோ நீங்கள் எல்லாருமே என்னென்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு படத்தை அழகாக ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆடியன்ஸ் இது அதே மாதிரி ஸோ ஒரு நல்ல படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே வந்து கொண்டாடி இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஸோ வெற்றி விழாவாக கொண்டாடுறோம். ஸோ ரொம்ப எல்லாருமே தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. இந்த படம் வியாபார ரீதியாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம என்னதான் ஒரு ரூமில் ஒர்க் பண்ணாலும் அந்த படத்தை தேட்டர் கொண்டு போய் கொடுக்கறதுல மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதில் முதல் தேங்க்ஸ் டு சிவா சார். ஆக்சுவலி நான் ஃபைனல் ட்ரீம்லேருந்து நான் அனுஷ்வாகிட்ட பேசிட்டே இருப்போம். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் கலை சார் சொன்ன மாதிரி தான் எவ்ரி மூமெண்ட் வந்து நான் சார்கிட்ட பேசினதில்ல, பட் வந்துட்டே இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு. அதெல்லாம் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு காரணம். நான் அதில் எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது சார். அவ்வளோ சொல்லிட்டே இருப்பேன் சிவா சார். இதில் ரொம்ப 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 ஆக்சுவலி ரொம்ப ஆர்கானிக்காக ஒர்க் பண்ண டீம் நான் நினைக்கிறேன். இந்த டீமு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு புதுசாக இருக்குது, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா அடுத்தடுத்த ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும், எந்த ஒர்க்கும் பெண்டிங் ஆகாது. ஒரு ஒர்க் முடிச்சுன்னா அடுத்த ப்ராசஸ், அடுத்த ப்ராசஸ் நடக்கும். ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழித்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது இல்லாமல் டக்குன்னு நடந்த ப்ரொடக்ஷன் டீம் நான் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. நான் அதில் ராகுல் ஐயா, அந்த ஒரு கார்த்தி ஐயா எல்லாம் சொல்லவே தேவையில்லை. அடுத்த செகண்ட் இன்னைக்கு ஒர்க்கு முடிச்சுட்டா மறுநாள் காலையில் அடுத்த ஒர்க்கு என்ன பண்ணணுன்ற லிஸ்ட்டு வந்துடும், ஃபோன் அடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண படம் இந்தளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். கண்கூட டே நைட் நம்ம ஸ்டுடியோலே இருப்பாங்க. அந்தளவுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் தேட்டரில் பார்த்த படம் கிழக்கு செம்மையில் மேடம்.
இல்லை, நான் சின்ன வயசுல இருக்கும் போது படம் எங்கள் அப்பா கூட்டு போய் காட்டினதுல. அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொடக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணேன். அதுவுமே கிட்டத்தட்ட எஸ்கே சார் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். அடுத்த நாளுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், சூப்பராக ஒர்க் பண்ணுவோம். அன்னையிலேருந்து சரத் சார் ஒரு வாட்டி ஃபோனில் பேசினார். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லையுமே அவர் பேரை சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மறக்கவே முடியாது. அது நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஒரு டைம் நான் ஃபோனில் பேசணும், எந்த அளவுக்கு மெமரி வச்சிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் இருந்ததுக்கு நான் அந்த 93 எனக்கு அந்த மெமரிஸ் போயிடுச்சு. நான் ஒரு தேட்டரில் பார்த்த மெமரிஸ்குள்ளே போயிட்டு தான் எடிட் பண்ண ஆரம்பித்தேன். அது இந்த படத்து மூலிமா உங்கள் படத்தில் நான் இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேடம். அது எஸ்பெஷலி இப்போ படத்தை பற்றி பேசலாம். இப்போ ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி படத்துக்குள்ள விஷயம் ரிவீல் பண்ண முடியாதுன்ட்டு நான் எக்ஸைட் ஆன மொமெண்ட் சொல்கிறேன். நான் கிளைமேக்ஸில் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு ஷாட் வரும், மேம் நடந்து வருவாங்க. அந்த ஷாட் எடிட் பண்ணும்போது இங்கே டெஃபினட்டாக கிளாப் ஆடுறோம், நம்மளுக்கு மைண்டில் தெரியும். ஆனால் இந்த ஷாட்டை யாரெல்லாம் பண்ணியிருக்க முடியும், வேற யாராச்சும் இந்த ஷாட்டை பண்ணியிருக்க முடியுமான்னு இமேஜினேட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒருத்தவங்க கூட மைண்டில் வரல மேடம். அது டெஃபினட்டாக எனக்கு தெரியும். இனி அடுத்த 100 வருஷத்துக்கு வருவான்னு தெரியல, எனக்கு தெரியல. அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி ஷார்ட்டை இமேஜினேட் பண்ணி பார்க்க முடியல இருக்கிற அந்த ஜென்ரேஷனில் இந்த ஹீரோயின்ஸ் நான் யோசிக்கும் போது. அது விவேக்கோட லென்சிங் ரொம்ப பிடிச்சது. அஷ்வாட்ட சொல்லியிருக்கேன், அந்த லோ ஆங்கிள் வந்து எக்ஸ்ட்ராடனரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தென் விருமாண்டின்னு ஒரு படம் தான் என்ன சினிமாக்குள்ளே கூப்பிட்டு வந்தது. அந்த சாங்கை வச்சு எடிட் பண்ணதுக்கு எனக்கு இன்னொரு சந்தோஷம். ஏன்னா நான் விருமாண்டி படம் பார்த்துட்டா இல்லை இனிமேல் நம்ம வேலைக்காக சினிமாவுக்கு போகணுன்ற எடுத்த கால் அது முடிவு. அது அந்த சாங் வச்சு எடிட் பண்ணும்போது நம்ம கமல் சார் படத்தை எடிட் பண்ணுற ஃபீல்குள்ளே போயிட்டேன். நான் அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டேன். உண்மையிலே நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தை தாண்டி நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப் இந்த படம் மூலிமா கிடச்சிது. அதுதான் மிகப்பெரிய சொத்தாக எடுத்துக்கிறேன் நான். ஒரு படம் வெற்றி கொடுக்கும் போதும் அது நம்ம ஒரு அலாரம் மாதிரி எடுத்துக்கிறது. காலையில் எழுந்தவுடனே நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இந்த படம் ஒரு மிகப்பெரிய அலாரம் அடிச்சிருக்கு. ஸோ அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் செய்யவனுக்கு. ஸோ கண்டிப்பாக அதுவும் அடுத்த இதேமாதிரி ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணலாம். நன்றி. சூப்பர் 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 ப்ரோ. வாழ்த்துக்கள் தாய்க்கிழமைக்கும் செய்யனுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ராமதங்கரா சார். என்னோட டீம்ஸ் மட்டும் கொஞ்சம் மேலே மட்டும் கூப்பிட்டுக்கிறேன் சார். டே பாய்ஸ், டிஓபி டீம்ஸ் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க ப்ரோ. கொஞ்சம் சத்தமாக கூப்பிடுங்க ப்ரோ. டே வாங்கடா மோகன், வாடா. இவங்க எல்லாருமே ஒரு என்ன இருக்கும்னே தெரியாமல் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணி இன்றைக்கி இங்கே சப்போர்ட் பண்ணி இங்கே நின்றுருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் டிஓபி டீம்ஸ்க்கு. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. ஐயா எடிட்டர் டீம் மட்டும் 2 பேர் இருக்காங்க. பசங்க வந்திருக்காங்களா? வாடா மேடம். 2 மினிட்ஸ் சார். அண்ணா நீங்கள் ஏதாவது உள்ளிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். அதாவது இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது விடிய காலம் ஒரு 5 மணிக்கு எங்கள் அப்பா எந்திரா அப்படின்றார். தீபாவளி அன்னைக்கு நல்லா கிணத்து மாட்டில் உட்கார வச்சு எண்ணெயை தேய்ச்சி கிருட்டுன்னு எண்ணெயை தேய்ச்சி அப்படியே தண்ணியை ஊற்றி வாடா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் உள்ள சாமி போட்டா பக்கத்தில் சாமியை கும்பிட்றேன் அப்படின்றாரு. அப்படி ஒத்த கண்ணு அப்படி பார்ப்பேன். எந்த ஒத்த கண்ணில் எங்கள் அப்பத்தாலும் எங்கள் ஆத்தாலும் செஞ்ச செல்லிச்சிட முறுக்கு இப்படி ஒரு ஓரத்தில் இருக்கும். சாமி போட்டா பார்க்காம அதையே பார்க்குறது. பட்டாறு மண்டையில் அடிச்சு அங்கே பாடுறா சாமியை அப்படின்னு சாமியை பார்க்க விட்டு, எனக்கு என் தம்பி பூரா ஒரே சட்டை, இந்த சந்தனத்தை வச்சு விட்டு ஒழுங்கு மரியாதையாக சட்டையில் தீப்படாமல் தீபாவளி கொண்டாடினேன். கொண்டு வருவேன் ராஸ்கல் அப்படின்ட்டு அப்படி 3 சட்டையும் போட்டு விட்டு நல்லா கறிக்கஞ்சியெல்லாம் அடித்ததுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே எங்கள் அப்பாட்ட கேட்பேன்ப்பா சினிமாவுக்கு கூப்பிட்டு போப்பா அப்படின்னு. எங்கள் தேட்டர் பக்கத்தில் இருக்கும் டூரிங் டாக்ஸு, வாப்பா போகலாம் அப்படின்ட்டு போவார். அந்த தீபாவளிக்கு அன்னைக்கு அங்கே போய் உட்காந்தோம்னா இடம் தெரியாது. அன்னைக்கு தான் தெரியும் இப்படிப்பட்ட மனுஷங்கெல்லாம் உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு. இந்த திரை முன்னாடி இத்தத்தண்டி மனுஷங்க இப்படி வந்து உட்காருவாங்க, இடமே தெரியாது. சரி ஒல்லியான மனுஷன் அங்கிட்ட உட்காந்துருக்கானே அவன் பக்கத்தில் போய் உட்காரலாம் அப்படி போனால் ஆள் ஒல்லியாக இருப்பேன், மண்டை வீட்டு தண்டி மண்டையாக இருக்கும், பம்ப மண்டையுமா இப்படி ஆட்டினாண்டா உள்ள 2 குருவி கிக்கின்னு பறந்து போகும். அப்படி மண்டை எவ்வளோ தண்டி மண்டையாக வச்சு பார்த்துக்கிருப்பாங்க. திரையே தெரியாது. எங்கள் அப்பாட்ட கேட்பேப்பா திரை தெரியலப்பான்னு. அன்னைக்கு தான் எங்கள் அப்பா சொந்த வீடு கட்டி தருவார். நல்லா மண்ணை குமிச்சு ஏறி உட்கார்றா மகனே அதில் அப்படின்னுவார். அதில் ஏறி உட்காந்து சும்மா விசில் அடித்து அலப்பறையா கையை தட்டி படம் பார்க்குற சுகம் இருக்கே. அந்த தீபாவளியை தாய்க்கிழவி ரிலீஸ் ஆன 10 நாளாக நான் கொண்டாடினேங்க. சூப்பர். அந்த தீபாவளியை நான் ஒரு 10 நாளாக கொண்டாடினேன்.
அப்போ கேட்ட ஒரு வார்த்தை, ஒரு 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி திரைத்துறை எல்லாரும் சினிமாவுக்கு போனவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டேய் டிக்கெட்டு கிடைக்கலடா மாப்பிள்ள, டேய் டிக்கெட்டு கிடைக்கலடா. இன்னைக்கு ஒரு தேட்டரில் 10 தேட்டரு, ஒரு தேட்டரில் 20 தேட்டரு, ஒரு தேட்டரில் 3 தேட்டரு, இப்படி இருக்கிற காலகட்டத்தை இன்னைக்கு அதே வார்த்தையை நான் கேதில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிக்கெட்டு கிடைக்கலடா மாப்பிள்ள, ஏலே டிக்கெட்டு கிடைக்கலடா, அடுத்த ஷோக்கு தாண்டா டிக்கெட் கிடைச்சுன்னு. தாய் கிழவியில் மட்டும்தான் இந்த வார்த்தையை நான் கேட்டேன். 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தை கேட்டது. இன்னைக்கு இந்த திரைப்படத்தில் நான் இந்த வார்த்தையை கேட்டேன். உண்மையிலே இந்த சிவாவும் சரி, 2 பேரும் திரைத்துறைக்கு வெற்றி பெற எவ்வளோ உழைச்சிங்களோ அவ்வளோ உயரத்தில் உங்களை இன்னைக்கு இந்த திரைத்துறை உயர்த்தி இருக்கிறது. இன்னும் நீங்கள் உயரத்தில் போகணும், இன்னும் நிறைய வெற்றி படங்களை தரணும், அதுலேயும் நாங்களே பாட்டு எழுதணும். நன்றிங்க. நன்றிண்ணே. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. கலக்குங்கண்ணே. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு முக்கியமான காரணம் ஸ்க்ரீன் பிளே தான். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு முக்கியமான நபர்கள் வந்து படத்தில் இருக்க கேரக்டர்ஸ், அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான். ஸோ அப்படி இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து சிரிக்கவோ சிந்திக்கவோ மட்டும் செய்யாமல் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் எமோஷனலோட பல விஷயங்களை கனெக்ட் பண்ணுச்சு. அப்படி இங்கிலீஷே தெரிஞ்சாலும் தமிழே தெரிஞ்சாலும் இங்கிலீஷில் வந்து தன்னோட எமோஷன்ஸை கேரி பண்ணுற ஒரு ஹிந்தி டாக்டராக இருக்கலாம். ஸோ சார் வாங்க ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அதே போல் அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்க அந்த சைனீஸ் டாக்டராக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாங்க சார் உங்கள் பேர் சிடின்னு சொன்னாங்க, நாங்கள் சைனீஸ் டாக்டர்னு கேள்விப்பட்டோம், ஆனால் உங்கள் பேரே சிடின்றது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது. பிரதீப் சார் மேடைக்கு வாங்க. ஸோ அடுத்ததாக ஸ்ருதிஹாசன் என்கின்ற ருக்மிணி ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. அந்த கிராமத்து முகமாகவே இருந்து நமக்கு ரொம்ப அத்தன்டிக்காக இருந்த மீனா அவர்களையும் பானுப்பிரியா அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கிறோம். ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. வெசக்குட்டுன்னு சொல்றதா இல்லை சாய் குட்டுன்னு சொல்றதா இல்லை கங்காரு அடிகளார்னு சொல்றதான்னு தெரியல, எல்லாருக்குமே இவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆத்தாடி குமரன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்களோட கேரக்டர்ஸை. ஸோ ஒரு சில வார்த்தைகள், ஸோ காலதாமதம் கருதி நீங்களிருந்து ஆரம்பிங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இங்கே வருகை தந்த அத்துணை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேரக்டராகவே இருக்காரு. எங்களுடைய இந்த குழுவுக்கு எப்படி பாராட்ட சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் என் தாயை பார்த்தது, என் தாய் மூலமாக எனக்கு ஒரு மாபெரும் சக்தியை கொடுத்தது. எல்லாம் படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே எப்பப்பா குடிக்கிறத விட்டு திருந்து வேண்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமும் இங்கே உழைத்த இந்த தாய் கிழவி குடும்பத்தில் உழைத்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள உண்மையிலே மனமாற பாராட்டுறேன், கையெடுத்து கும்பிட்றேன். இந்த நிலைமை கொண்டு வந்த எங்கள் செல்வத்துக்கு பெரிய நன்றி ஒன்று தெரிவிச்சுக்கொள்ளணும். அவர் எனக்கு ரொம்ப உதவியாக பழக்கப்பட்டவர் மாதிரி இல்லாமல் எவ்வளவோ செஞ்சார். ஆனால் டைரக்டர் மட்டும் வந்து இயக்குனர் மட்டும் அப்பப்போ பார்த்து சிரிப்பார் என்னையை பார்த்து. இவர் எதுக்கு என்னையை பார்த்து சிரிக்கிறாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் டப்பிங் பேச கூப்பிட்ட அன்னைக்கு தான் உண்மை நிலவரத்தவே பார்த்தேன். அவருக்கு கோடான கோடி நன்றிகள். மற்றும் என்னுடன் உழைத்த அத்தனை பேர்களுக்கும், உதவி இயக்குநர்களுக்கும், கேமரா நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்க ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும், எனது ஆத்தா தாய்க்கிழவிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவா அண்ணனுக்கும் இன்னொரு சிவா அண்ணனுக்கும் மனமார்ந்த நன்றி. சூப்பர்ண்ணே, சூப்பர். ஸோ பயங்கரமாக இருக்கீங்க, மதுரைக்காரர் மாதிரி. அதுக்கு தான் மீசையெல்லாம் முறுக்கி விட்டு வந்தேன். யாருக்காக மதுரைக்காரனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, வணக்கம். இந்த மேடைக்காக நான் வாழ்நாள் ஃபுல்லாக காத்துட்ருக்கேன். இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதன்மையான காரணம் என்னோடய மனைவி. என்னோடய கணவன் நினைவாக்குறதுக்கு அவங்க தூங்காமல் உழைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமாக மிகப்பெரிய நன்றி சொல்லணும். பல வருஷமாக நடித்து 10-12 வருஷமாக வேலையை விட்டுட்டு நடிச்சிருந்தேன். ஐடியில் இருந்தேன், வேலையை விட்டு நடிச்சிட்ருக்கேன். இவ்வளோ அழகான ஒரு படத்தில், அதாவது வெற்றி படத்தில் இருக்கிறது ஒரு விஷயம், ஒரு நல்ல படத்தில் இருக்கிறது ஒரு விஷயம். வெற்றி படமும் ஆகி ஒரு நல்ல படத்துலையும் நம்ம இருக்கோன்ற ஒரு திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நெகிழ்வான மேடை இது. இப்படி ஒரு அழகான கதாபாத்திரம் எழுதிய சிவகுமார் முருகேசன் சார் அவர்களுக்கும், ஒரு இளையராஜாவோட பாட்டு மாதிரி பட்டி தொட்டியெல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்த்த சிவகார்த்திகேயன் சாருக்கும், இவங்கக்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்த தம்பி ராஜேஷ்க்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நெகிழ்வான மேடை. நன்றி, வணக்கம். சூப்பர்.
சார் உங்கள் பேர் ஃபஸ்ட்டு என்னன்னு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க சார். சிடின்னு சொல்கிறாங்க. சார் சிடின்னு பேர் வச்சது சரத் அண்ணன் தான், எனக்கு சரத்குமார் அண்ணன். சரத்குமார் சாரா? அப்படியா? ஆமாம் சார். ஏன் அப்படி? அவர் கூட காக்கின்னு ஒரு படம் பண்ணேன் சார். ஓகே. அந்த படத்தில் தான் வாடா சிடின்னு வச்சார், அதுலேருந்து சிடி ஆயிடுச்சு. அதுலேருந்து சிடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா படத்தையும் டைட்டில் கார்ட்லேயே வந்து சிடின்னு தான் வருதா? இல்லை சார், செந்தேன்னு கொடுத்துட்ருக்கேன் சார், அப்பா அம்மா வச்சப்ப. ஓகே ஓகே, அதுதான் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே. ஸோ சைனீஸ் டாக்டராக வந்து எங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த ரிசப்ஷன்? சார் நான் நிற்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு 2 அடிக்கு மேலே நிற்கிற மாதிரி பறந்துட்டுருக்கேன். மேடம் வந்து படத்தில் விளக்கு வச்சு கும்பிடுவாங்க, அதுதான் படத்தோட ஓப்பனிங்கு. இந்த படத்தில் எனக்கு விளக்கு ஏற்றி வச்சது என்னுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசன் சாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டீங்க சார், தேங்க்யூ சார். சார் எஸ்கே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு எல்லா பேரும் தெரியாது. நான் ஷார்ட்டாக முடிச்சிட இசையமைப்பாளர் ஐயாக்கும், கேமராமேன் ஐயாக்கும், ஃபேஷன் ஸ்டுடியோ ஓனர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தாசண்ணே, முத்துக்குமார்ண்ணே, சிங்கம்புலி அண்ணே, பாலா, வேறு யாரை விட்டுருந்தாலும் மன்னிச்சிருங்க, பேர் தெரில, தப்பாக நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சத்தியமாக இந்த ஸ்டேஜில் நிற்பேன்னு எனக்கு தெரியாது. என்னை நிற்க வச்சது சிவகுமார் முருகேசன் ஐயா தான். உசுறு இருக்கிற வரையும் விசுவாசமாக இருப்பேன். நன்றி சார். நீங்கள் பயங்கர எமோஷ்னலாக பேசுகிறீங்க, அது ஏதாவது இங்கே கொண்டு வர முடியுமா? சார் கொண்டு வரேன் சார். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். இயக்குனர் ஐயா சிரிப்பாருன்னு இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து கேமரா வச்சு ஏடி சுரேஷ் வந்து ராஜேஷ் வந்து சொல்லுவார், ஆனால் எந்த ஏதாவது சீன் அப்படின்னு நான் பண்ணி முடிச்சிருவோம். ஆனால் தூரத்தில் அவர் கையை கட்டி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் முறைக்கிறாரா பார்க்குறாரா, தப்பாக பண்ணிட்டோமா சரியாக பண்ணிட்டோமா ஒன்றுமே புரியாது, குழப்பத்திலே இருப்போம் நாங்கள் ஷூட்டிங் டைமில். ஸோ இங்கே பயங்கர தெளிவாக பேசியிருக்கீங்க. அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல உங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு ஆர்வமாக காத்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் மேடை. எப்படி பேசுறது என்ன ஏதுன்னு தெரில. நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு பஞ்சு மில்லுக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு. என் ஹஸ்பண்ட் சாதாரண டாடா ஏசி டிரைவரு. எங்கள் வீட்டில் நான் சும்மா நேரம் கிடைக்கிறப்போ யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் வீடியோ போடும்போது எங்கள் வீட்டாளுங்களே என்னை கேவலப்படுத்திருக்காங்க. நீ எல்லாம் என்னத்தை பண்ணி கிளிக்க போகிறேன்னு இப்படி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு அலையிற, என்னத்தை சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தாய்க்கிழவின்ற இப்பேற்பட்ட படத்தில் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டாளுங்க எல்லாத்தையும் குடும்பத்தோடு இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, நீ இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு நாங்கள் வெளியே சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க, என்ன அப்படின்னா, பரவாயில்ல ஒரு கிராமத்துலேருந்து நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அன்னைக்கே எங்கள் டைரக்டர் சார் வந்து சொன்னார். ஃபஸ்ட்டு எங்கள் டைரக்டர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிடல. ஆனால் இப்பேற்பட்ட படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். வணக்கம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு நாள் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருந்தது. ஓவர்சீஸில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 வீக்கில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு. பட் இந்த படத்தோட ரியல் சக்ஸஸாக நான் பார்க்குறது என்னென்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க நடித்தவங்க எல்லாருமே அவங்க கெரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. ஒரு இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்டால் நான் 5 வருஷமாக இருக்கேன், 10 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த படம் தான் எங்களை அடையாளப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு. அதுக்கு சிவா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கெரியருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர் சூப்பர். ஸ்ருதிஹாசன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நிறையா மேடை நாடகங்களில் நான் மேடையில் ஏறி நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மேடையில் இப்போ நிற்கும்போது எனக்கு அது புதுசாக இருக்குது. என்னோட நாடக குரு வந்து இப்போ அதை பார்த்தாருன்னா ரொம்ப பெருமைப்படுவார் நான் நினைக்கிறேன். எனக்கு நடிப்பு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சது என்னோட நாடக குரு தான். நாடகங்களில் நிறைய பயணிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான நடிப்பை என்னோடய வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தி வச்சு என்னோட நாடக குருக்கு இங்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா யாரை பார்த்தாலும் யாருப்பா நம்ம ஸ்ருதிஹாசனா அப்படி தான் கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அது இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு வரும்போது நாடகங்களில் வந்து
இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு படத்தில் நான் எனக்கு அது சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி எனக்கு அது தோணுது. ஏன்னா ஒரு 150க்கு மேலே நாடகங்கள் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னேஷனோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே நான் இப்போ நிற்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சிங்கம்புலி அப்பான்னு தான் செட்டில் கூப்பிடுவேன். அவரும் என்னை அந்த மாதிரி தான் ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணார். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உங்கள் கூட நடிச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம முத்துக்குமார் சார் நாடகத்துறையிலேருந்து நீங்களும் வந்தனால என் கூட நிறைய நாடகங்களை பற்றி பேசுவீங்க. அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப கைண்டாக, ஏடிஸ் எல்லாருமே அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ரொம்ப கைண்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீலாம் நடிக்கலாம் போகாத அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் விடலை. எதுக்கு பொண்ணை அனுப்புறீங்க, முதல்ல எதுக்கு பொண்ணை படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா அவங்களுக்கு மத்தியில் ரெண்டு டிகிரி என்னை படிக்க வச்சார். அதே மாதிரி நான் இந்த மாதிரி நாடகங்கள் பண்ணுறேன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா நீ நடிக்க போன்னு சொன்னாங்க. ஆனால் நான் படத்தில் நடிக்கும்போது என்னோடய சொந்தக்காரங்க எல்லாருமே எதுக்கு பொண்ணை இப்படி நடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. என்கிட்டயே என்னை பேசுகிறாங்க. ஆனால் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இந்த மூஞ்சிலாம் நடிப்பியா அப்படிங்கிற மாதிரி என்னை பேசினாங்க. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. எல்லாருமே உங்களை நாங்கள் அடுத்தடுத்து நிறைய தமிழ் படங்களில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி தாய்க்கிழவியோட வேர்ல்டில் பூக்கியாக இருக்கிற பெனிக்விக் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முனிஷ்காந்த் சார் மேடைக்கு வாங்க. அதுபோல் தாய்க்கிழவியோட வாழ்க்கையில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்து அவங்கள காப்பாற்றின டாக்டர் ஜார்ஜ் மரியம் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. இவரோட தோரணையும் அந்த ஸ்வாகான அப்ரோச்சும் ஒரு லந்து தனமும் படத்தில் வந்து பயங்கரமாக வெளிப்பட்டுச்சு. அது எல்லாராலையும் ரசிக்கப்பட்டுச்சு. அப்படி எப்பயுமே லிட்டில்ஸ் பிசிஸாக இருக்கக்கூடிய சவர்லால் நேரு அண்ணா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முத்துக்குமார் சார் மேடைக்கு வாங்க. இவங்க எந்த படத்தில் நடித்தாலும் அப்படி ஒரு யதார்த்தம் அவங்களோட முகபாவனையில் இருக்கும். ஸோ அந்த ஊர்க்காரங்களாவே மாறிடுவாங்க. அது சென்னை பேஸ்டு படமாக இருந்தாலும் சரி, இல்லை தாய்க்கிழவி மாதிரி ஊர் சார்ந்த படமாக இருந்தாலும் சரி. அப்படி இதில் பவுனி தாயோட பொண்ணா சுருளியாக நடித்த ரேச்சல் ரெபேக்கா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்தாலும் இவர் எப்போ ஸ்க்ரீனில் வந்தாலும் எல்லார் முகத்துலையும் ஒரு புன்னகை இருக்கும். அதுக்கு காரணமாக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ராஜீவ் காந்தி வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ ராஜீவ் காந்தியோட ஒன்லைனர்ஸ் எல்லாம் எவ்வளோ ஒர்க்காக இருக்குது, தியேட்டர் எல்லாரும் ரசிக்கிறாங்கன்றது தெரியும். ஸோ வாழ்த்துக்கள். ஹலோ அனைவருக்கும் வணக்கம். முதல் வந்து ராதியா மேம்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா கிழக்கு சீமையில் வந்து மேமோட படத்தில் மேமோட வீடு தான் எங்கள் ஊரில் எடுத்தது. அப்போ நான் நின்று வேடிக்கை பார்த்தவன். இப்போ அவங்க கூட நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது சிவாத்தியன் சார். ஏன்னா ஒரு ஹீரோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். அதை தாண்டி இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து படத்தை தாண்டி அவ்வளோ பேரோட வாழ்க்கைகள் இருக்குது. இப்போ இந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுமுகங்கள் எல்லாருமே பேசிட்டு போகிறாங்க. அந்த புண்ணியபுரம் அவங்கள தான் சாரும். இதை விட்டுறாதீங்க தயவுசெய்து, விட்டாங்க சார். அடுத்து கலை சாருக்கு மிகப்பெரிய நன்றி. டைம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அது மன்னிச்சுங்க. சுதன் சாருக்கு பெரிய நன்றி. அண்ணன் சிங்கம்புலி அண்ணன், அருளாஸ் அண்ணன், பாலசுரன் சார், அப்புறம் மேம் ரேஸ் மேம், ராஜீவ்காந்தி, முத்துக்குமார் அண்ணன், ஜார்ஜ் அண்ணன், எல்லாத்துக்குமே நன்றி. உதவி இயக்குனர்கள் எல்லாமே நன்றி. இதை பூரா மொத்தமாக ஒருங்கிணைச்ச இந்த படத்தோட எங்கள் தாய் கிழவி சிவமுருகேசன் சாருக்கு பெரிய பெரிய நன்றி.
ஏன்னா எல்லாத்துக்குமே கதாபாத்திரத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு தாய் கிழவியா அந்த மேமோட லாஸ்ட்டு அந்த இது வந்து உட்காந்துருப்பாங்க. சத்தியமாக அந்த மாதிரி தான் சார் நான் உங்களை பார்க்குறேன். இது என் கேரியரில் பெரிய படமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஊரில் இருந்து கொஞ்சம் கணிசமாக தான் ஃபோன் வரும். ஆனால் ஊரில் இருந்து அவ்வளோ ஃபோன் வந்தது இந்த படத்துலேருந்து தான் எனக்கு ரொம்ப. அதுவும் அதையும் தாண்டி வந்து நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய படம், அதான் மூத்தவங்கலாம் இன்னும் அந்த தேட்டருக்கு வர வச்சதே நீங்கள் தான். அதுக்கு பெரிய பெரிய நன்றி சார், ரொம்ப நன்றி. யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க, கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கிறதுனால. எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. தேங்க்யூ சார். இங்கே வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்களும். இதில் நடித்த மேடம் ராதிகாமா மேடம், நம்ம கலைஞர்கள் முத்து அண்ட் முனிஸ்காந்த், சிங்கம்பள்ளி அண்ணன், எல்லாருக்கும் அருள்தாஸ் அண்ணன், எல்லாருக்கும் வணக்கங்கள். இந்த படத்தை டைரக்ட் பண்ண சிவகுமார் தம்பி அவர்களுக்கு, ப்ரொடியூசர் எஸ்கே சார் அவர்களுக்கு நன்றி. ராதிகா மேடம் நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி சிவா. 2 இட்லி அந்த கதாபாத்திரத்துக்கு காசு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி சிவா. இதை வந்து இந்த தாய் கிழவிக்கு முதுகெலும்பாக இருந்த எஸ்கே சார் இல்லைன்னா இது வந்து சாத்தியமே இருக்காது. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் இருந்து இந்த படத்துக்கான எங்கள் டைலாக் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார். எல்லா சீன் நம்பர் 33 இது பேசுவார். அப்படி எல்லாமே பயங்கரமாக பேசி என்னடா அது மனுஷன் இந்த படத்தை பற்றி அவ்வளோ ரசிச்சிருக்காரா அப்படிங்கிறது எனக்கெல்லாம் என் வாழ்க்கையில் வந்து நான் இந்த மாதிரி மிரண்டு போய் தான் பார்த்தேன். சார், எஸ்கே சார் நன்றி சார். சுதன் சார் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. கலை சார் உங்களுக்கும் பெரிய நன்றி சார். நிவாஸ் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி ஐயா. சான் நன்றி. விவேகே அடுத்து சூப்பரு. மற்றபடி சிங்கம்பள்ளி அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், பாலா சரவணன், முனிஸ்காந்த், ஜார்ஜ் அண்ணன், ரேச்சல் தம்பி, பெத்தாரு, தோல், நடிச்சிருந்த அத்தனை சகோதரிகளுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு மரத்தில் எல்லா கனியும் பழுத்திருக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சில கனி தான் பழுத்திருக்கும். இந்த தாய் கிழவிங்கிற மரத்தில் எல்லா கனியும் ரொம்ப பழுத்திருக்கு. அதுக்கு மிக விளைச்சல் போட்டது மண்ணும் வேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அது 2 சிவகார்த்தியன் சாருக்கும் சிவாவுக்கும் பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்துக்கு அப்புறம் லிட்டில் பிசிஸ் ஆகிட்டேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இசையமைத்த நிவாஸ் பிரசன்னா தம்பி ரொம்ப வாழ்த்துக்கள். சூப்பர் சார், சூப்பர் சார். தாய் கிழவி எனக்கே ரொம்ப முக்கியமாக படுதுன்னா, கூட்டமாக பெண்கள் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி சிரித்து ரசித்து அழுது ரிலேட் பண்ணி பார்த்தாங்க. அது அடிக்கடி நடக்கிற நிகழ்வு கிடையாது, ரொம்ப ரேர். ஸோ அப்படி நடக்கிற ஒரு நிகழ்வாய் நான் இதை பார்க்குறேன். அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை எழுதி ரொம்ப அழகாக கொடுத்த எங்கள் டைரக்டர் சிவாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு பின்னாடி இருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆல் தி ப்ரொடியூசர்ஸ், சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லா டெக்னிக்கல் டீமில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது எனக்கு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. நிறைய பேர் தேட்டருக்கு வருவாங்க, அவங்க ரிலேட் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக நிறைய பெண்கள் தேட்டருக்கு வருவாங்க, பார்ப்பாங்கன்னு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. தாய் கிழவியும் சுருளியும் எனக்கு என்னை இன்னும் அதிகமாக நம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் போதும் எனக்கு பார்த்துக்க முடியுன்ற தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து எல்லா படத்துலையும் எல்லா ரோல்ஸ்லையும் கிடைக்குமான்னு சொல்லவே முடியாது. ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியமான படம், ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அதுவும் ஒரு பெண்ணாக தன்னை ரிலேட் பண்ணி பார்த்து ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண முடியுமான்னு இருந்த ஏக்கத்தை தீர்த்து வச்ச தாய்க்கிழவி டீமுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது மூலயமா இப்போது என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக இது இன்னும் பெரிய ஹோப் என்னவாக இருக்குன்னா, கண்டிப்பாக எனக்கான கதைகள் நிறைய எழுதப்படும். பெண்களை முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான கதைகள் நிறைய வரும். ரிலேட் பண்ணிக்க தயாராக இருக்காங்கன்ற கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருச்சு. அதுதான் பெரிய ஹோப். தேங்க்யூ
ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் தேட். அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் இது பயங்கரமாக ரிலேட் பண்ணி அடம் பிடிச்சி நான் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பார்க்கணுன்னு கேட்டு எல்லாம் தேட்டருக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதை கொடுத்து எனக்கு அதிகமான ஹோப் கொடுத்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய டீச்சர் டைரக்டர் மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கடைசி விவசாயிக்காகவும். தேங்க்யூ. நைஸ் மேம், நைஸ். ராஜீவ் காந்தி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சிவகுமார் முருகேசன் அண்ணனுக்கு தேங்க்யூ, அப்புறம் ராஜேஷ் அண்ணனுக்கு தேங்க்யூ, சாமிநாதன் அண்ணன், ஆனந்த் அண்ணன், விக்கி அண்ணன், மோகன் அண்ணன் எல்லாருக்கும் தேங்க்யூ, ராதிகா மேம் அவங்களுக்கும் தேங்க்யூ, சிவகார்த்திகேயன் சார் அவருக்கும் தேங்க்யூ. அண்ணன் எதாவது கேட்குறாரு பாரு. அது எம்புட்டு பெரிய மனுஷி, தேவிக்கலாமா கிளவிய கொள்வாங்க. சூப்பர் சூப்பர் விஜய் கணபதி. இன்னும் நிறைய படங்கள் உங்களை நாங்கள் பார்க்குறோம். அந்த சாம்னஸ், அந்த இன்னசென்ஸ் எங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. வாங்க. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படத்தை எனக்கு கூட்டிகிட்டு போனது சிவகுமாரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படம் கூழாங்கல், பிஎஸ் வினோத்ராஜ் எங்கள் அண்ணன். அந்த படத்துக்கு அப்புறம் கொட்டுக்காளி, அதுக்கப்புறம் தாய்க்கிழவி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எனக்கு ரெண்டாவது படம் ஒரு சின்ன இது, இப்போ நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்க, வீட்டுக்காரங்க? எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது கமலஹாசன் போஸ்ட் இருக்கான்னு பாருங்க, அங்கே பார்த்துட்டு ஒட்டி இருக்கிற வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாப்புல. கமலஹாசன் போஸ்ட் வேடிக்கை பார்த்துருக்கா? ஆமாம், ரொம்ப தீவிர ஃபேன் அவர் அவங்களுக்கு. அதனால போஸ்டரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வரலையா? கூப்பிடுங்க. வருவாங்க வருவாங்க, பாட்டை போடுங்க வந்துருவாங்க. பாட்டு போட்டால் தான் வருவாங்களா? பாட்டு போட்டால் இவங்க திட்டுவாங்களே. தேங்க்யூ சார். சரி, அப்படியே கூப்பிடுங்க, உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடுங்க. நான் கூப்பிடவா? அங்கே என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எந்திரிச்சுக்கிட்டு வேடிக்கை கூப்பிடுறாங்கல்ல. நீங்களும் கூப்பிடுங்க, நீங்களும் கூப்பிடுங்க. அண்ணே சாரிண்ணே. அவரையா? ஆமா, அவரை தான். வேற யாரு? இப்பதான் வெளியே பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டி வரேன்னு போனாரு. ஆட்டோவையா? எப்ப பார்த்தாலும் இப்படித்தான். ஒரு 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் விட்டு வரதான் பொழப்பு. எங்க போனாரு? யோ கருவாயா, ரொம்ப உரிமையா வருவாங்க. வாங்கங்க, என்ன வாங்க. அருளா சார், வாங்க வாங்க. நீங்க மட்டும் நீங்களும் கூப்பிடுங்க அவரை. அதான் டெக்கரேஷன், பூ தோரணம்லாம் தொங்குதே. அப்ப எங்க இப்படிதான் பராக் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எங்க இருக்கீங்க? எங்க செல்வனே? இந்த இருக்காருல, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சோ பவுனு தாயோட மகன்களுக்கும் மருமகளுக்கும். சூப்பர். ஆனா அப்படியே அக்கால இருந்து ஆரம்பிச்சு குடிச்சிடலாம்க்கா. எங்க வீட்டுக்காரருக்கே என்ன பேச சொல்றீங்க? அவங்க முத பேச. சாரி சாரி. அவங்க என்ன கேரக்டரா தான் இருக்காங்க. ஆரம்பிச்சிருங்க. மாறி நிக்கணுமா? வாமா, யார் சம்சாரம் தெரியாதுக்கிட்டு வாமா. நான் ஒரு மாயாவி படத்தில் ஒரு டயலாக் எழுதியிருந்தேன். நீங்கள் சிம்ரன் போஸ்டர், இது ஜோதிகா படத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க 1/2 மணி நேரம். நான் சிம்ரன் போஸ்டரவே 2 மணி நேரம் பார்ப்பேன்னு. அது மாதிரி எங்கேயாவது போஸ்டர் இருந்தால் ஒத்து பார்த்துட்ருக்கேன். அனைவருக்கும் நன்றி. சகோதரர் தம்பி சிவகார்த்திகேயன் சார் அவருக்கும் நன்றி. தம்பி சிவகுமார் முருகேசன் அவருக்கும் நன்றி. எங்கள் பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு நன்றி. மியூசிக் டைரக்டர் கலை சார், முனிஷ்காந்த் தம்பி எல்லாருக்கும் நன்றி. முத்துக்குமார், ரேச்சல் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சிவகுமார் முருகேசன் பண்ணிட்டார். இந்த படம் பார்த்தவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, உலகம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் முக்கியமாக கமல் சார் ஃபேன்ஸ் இருக்காங்களே, எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அத்தனை கோடி பேரும் என்னை ரசிக்கிறாங்க. அதே எனக்கு போதும். எனக்கு இது மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம், மகாராஜாவுக்கு அப்புறம் எனக்கு அதிகமான ஃபோன், அதிகமான ஒரு பேர் இந்த படத்தில் தான் இருக்குது. முக்கியமாக ராதிகா மேடம்,
அவங்களோட மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் தெரியுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இந்த தாய்க்கிழவை பற்றி பேசணும்னா 5 பாகம் பேசலாம், 5 மணி நேரம் பேசலாம். ஆனால் நேரம் கருதி நிறையா பேர் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். அந்த ஆசையை நிறைவேறிடுச்சுல்ல? கண்டிப்பாக நிறைவேறிச்சு. அதை இங்கே முடிவு பண்ணி முடிச்சிருங்க. அப்போ ஒரு ஏக்கமாக சொன்னீங்க இத்தனை வருஷத்தில் பார்க்கலன்னு. அது கண்டிப்பாக அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் சொன்னேன், இது வரைக்கும் கமல் சார் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அது சார் பார்த்துருக்காரு போல், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல். ஒரு 2 நாள் கழித்து ஈவினிங் வர சொன்னாங்க. நான் 5 மணிக்கு யாரோ ஃபேக்காக ஃபோன் பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைட்டு எனக்கு ஃபோன் பண்ணவருக்கே நான் ஃபோன் பண்ணி, ஏன் நான் உனக்கு என்னையா செஞ்சேன், எதுக்கே அவர் என்னை பார்க்கணுன்னு சொன்னார், ஏன் நீ சொல்கிறேன்னு. இல்லைன்னே உண்மையிலே பேசினேன்னு, வாங்கினே நீங்களும் வீடியோ காலில் வாங்கினேன், நான் கமல் சார் ஆஃபீஸில் தான் இருக்கேன், நீங்கள் பாருங்கண்ணே அப்படின்னாரு. நான் போனேன். தம்பி சிவகுமார் முருகேசன் வந்தார், அவரை பார்த்தேன். ஏன் என்னை பார்க்கல, வந்திருக்கலாமே அப்படின்னாரு. அப்போ ஸ்ருதிஹாசன் அந்த மேடம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னார், என்னோட பிஆர்ஓ சிங்கப்புலி அப்படின்னு அவர் என்னை சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்சி, தொகுதி பங்கீடு, ப்ரொடக்ஷனு, ஆக்டிங்கு, மேக்கிங்கு, இப்படி நிறைய விஷயத்துலையும் இடையில என்னை பார்க்கணும்னு நினச்சிங்களே, ரொம்ப நன்றிண்ணே. சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னாரு. சூப்பர். சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது எனக்கு என்னென்னா, ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். நான் சினிமாவுக்கு வர்றது அப்படின்னா இந்த கலீல் ஜிப்ரானோட கவிதையை தான் நான் சொல்லணும். ஒரு ஆறு மழையாக பெஞ்சிச்சு, அந்த ஆறு போய்கிட்டே இருக்குது. எல்லோரும் என்னை சொல்கிறாங்க, நீ சினிமாவுக்கு போகிற, அங்கே கெட்டதெல்லாம் பக்கத்தில் இருக்கும், நீ சினிமாவாக போகிறேன்னு. அது மேலேருந்து வருது, ஃபால்ஸாக வருது, அங்கே போகுது, இங்கே போகுது, மலையில் போகுது, அப்புறம் குளமாக தேங்குது, அதுக்கப்புறம் போகுது, நீ சினிமாவுக்கு போகிற, பார்த்துக்கிடான்னுச்சு. கடைசி அந்த ஆறு போய் கடலில் கலக்க போகிறேன்னு சொன்னோடனே பயந்துருச்சு. அது உப்பாக இருக்கும், நீ நல்ல தண்ணி, அங்கே போனேன்னா உப்பாயிருவேன்ட்டு பயந்துக்கிட்டே போய் கடலில் சேர்ந்தேன். இப்போ நான் நினைக்கிறேன், நான் ஆறு இல்லை, இப்போ நான் கடலாக இருக்கேன். சூப்பர் சார். நான் கடலாக இருக்கேன். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ சொந்தங்கள், உலகம் பூரா நம்ம போயிட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சிவகுமார் முருகேசனுக்கும், எங்கள் எஸ்கே சாருக்கும், சுதன் சாருக்கும், ராதியா மேடத்துக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், முனிஷ்காந்த், எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். இதோடு நின்றக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கணும். நன்றி. நிச்சயமா சார். அருள்தாஸ் சார் ஒரு சில வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் நண்பர்கள், யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது முக்கியமாக நீங்கள் தான். முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ். ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் எங்களுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறது, இல்லை எங்களுக்குள்ளே வாழ்த்து சொல்லிக்கிறதுன்றது, நன்றி சொல்லிக்கிறன்றது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற எங்களுக்குள்ள நாங்களே நன்றி சொல்லிக்கிறது. இருந்தாலும் இந்த தாய் கிழவி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இது மாதிரி ஒரு சின்ன படங்கள் எவ்வளோ கட்டுக்கோப்பாக டீமை வச்சு சிக்கனமாக எடுக்கணும்னு தெரியும். அதுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து எப்படின்னா, வழக்கமாக வந்து ஒரு படங்களுக்கு வந்து குடும்பமாக போவாங்க, சின்ன பிள்ளைகளுக்காக பெரியவங்க போவாங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா, யங் பீப்புள்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து பெரியவங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மாவையோ பாட்டியவோ, ஏன்னா வயசான பாட்டியை கூட போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டி போய் இருக்கிற லேடிஸை பூரா தேட்டருக்கு கூட்டி வந்தது இந்த இளைய தலைமுறை. அவங்களுக்கு நன்றி சொல்லி. ஏன்னா நிறைய தேட்டரில் பார்த்திங்கன்னா வந்து வயசானவங்க, ரொம்ப வருஷம் படம் பார்க்காதவங்க தான் இந்த படத்தை பார்த்தாங்க.
அப்படியான ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த தாய்க்கிழவி. அதை உருவாக்கிய தம்பி சிவகுமார் முருகேசனுக்கும் அதை தயாரித்த சிவகார்த்தியின் தம்பிக்கும் பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கும் நன்றி. அதுக்கு ஒத்துழைச்ச அனைவருக்குமே நன்றி. இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு கேரக்டர், ஒரு எளிய மக்களின் ஒரு 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 ஷேர் டிரைவர் கேரக்டர். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப வந்து ரொம்ப இயல்பாக எனக்குள்ளே உள்ள ஒரு ஒரு பாயிண்ட்டை வெளியே கொண்டாந்து ரொம்ப இயல்பாக நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. தொடர்ந்து பயணிப்போம். நிறைய பேச நினச்சேன், ஆனால் வந்து ஆல்ரெடி டைம் கிட்டத்தட்ட 1:30 போகுது. எல்லோரும் பசியில் இருப்பீங்க. ஸோ மொத்த டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ராதிகா மேடம் வாழ்த்துக்கள் மேடம். ஏன்னா வந்து ஹிந்தியில் வந்து அமிதாப் சாருக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் பயணித்தாரோ அந்த மாதிரி இங்கே லேடி அமிதாப் அப்படி தான் சொல்லணும். உங்களை கரெக்டான ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இது மாதிரி இன்னும் பல கேரக்டர் உங்களை வந்து இனிமேல் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க மேடம். இதில் நடித்த அத்தனை நடிகர்கள், நம்ம மதுரையை சார்ந்த நடிகர்கள், மதுரை சுற்று வட்டாரத்தை சார்ந்த நடிகர்கள் அனைவரும் வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பாலசரவணன் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரு ஷோவில் அந்த பாட்டிக்கு கண்டிப்பாக ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் வந்து எங்கள் ரொம்ப பயப்படுவேன், என்னை வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பேன். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து என்னுடைய பேத்தின்னு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய பேத்தி இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. மேம்கிட்ட சொன்னாங்க அவங்க, என்னோடய பேத்தி இந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. நான் வரும்போது அவ்வளோ பயந்து நிறைய வந்து என்னடா நம்ம வெளியே போக முடியல, நமக்கான பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியலையே, அந்த மாதிரியோட எண்ணத்தோடு அவங்க சொல்கிறாங்க. நான் வரும்போது அவ்வளோ பயந்து வந்தேன். இந்த படம் முடிச்சுட்டு போகும்போது நான் அவ்வளோ தைரியமாக போகிறேன். நான் வந்து இதுக்கப்புறம் எனக்கு இந்த வயசுக்கு அப்புறம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். எனக்கு தோன்றதை, எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு நான் மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் வாழ்க்கையை நான் ரொம்ப அழகாக வாழ போகிறேன்ற சென்ஸில் சொன்னாங்கல்ல, அதுதான் எங்களுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசனோட எழுத்துக்கும் இயக்கத்துக்கும் கிடைச்ச மாபெரும் வெற்றி. எங்களுடைய தயாரிப்பாளர் சிவகார்த்தியின் தலைவருக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியாக நான் பார்க்குறேன். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் இந்த தாய்க்கிழவி மொத்தமாக எங்கள் எல்லாரும் கொடுத்துருக்கு. நான் வந்து ரொம்பவே எமோஷனலான ஒரு ஆள். அது நிறைய பேர்ட்ட காமிச்சிக்க மாட்டேன். தவமாய் தவமுந்து படம் இன்றைக்கி போட்டாலும் நான் பார்த்து பயங்கரமாக அழுவேன். அந்த மாதிரி நான் எமோஷனலான ஆள். எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு, நம்ம ஒரு எமோஷனலான சீன் நடிக்கும்போது அது எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது தாய்க்கிழவி படத்தில் இந்த ஆம்புலன்ஸ் சீன் மூலமாக, இந்த செல்வம் கதாபாத்திரம் மூலமாக நம்ம இயக்குனர் சிவகுமார் முருகேசன் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு, அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சிவா. இதுக்கு நான் ரொம்ப வருஷமாக காத்திருந்தேன். அது வந்து இந்த நம்ம தாய்க்கிழவி படத்தின் மூலமாக, உங்கள் எழுத்தின் மூலமாக எனக்கு நிறைவேறிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தி இந்த படத்தின் எனக்கு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்தது மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு சிவகார்த்தியின் தலைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு ரொம்ப நன்றி. கலைத்தலைவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ராகுல், கார்த்தி, திவாகர், போன தடவை சொல்லணும்னு நினச்சேன், எல்லாருடைய பேரையும் மறந்துட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் உதவி இயக்குநர்கள் பேரை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் இங்கே சொல்லிக்கிறேன். புரூஸ், ஆனந்த், ராஜேஷ், விக்னேஷ், ஆதித்யா, திருப்புலி என்கிற சுவாமிநாதன் தான் திருப்புலி கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே படத்துக்கு அவ்வளோ மிகச்சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய குடும்பம் பவுனுத்தாய் சன்ஸ் ஆஃப் பவுனுத்தாய். நான் வந்து பாலசரவணன், சன் ஆஃப் சாந்தி ரங்கநாதன். இந்த படத்தின் மூலமாக செல்வம் சன் ஆஃப் பவுனுத்தாயி. இது வந்து எனக்கு ரொம்ப இங்கேருந்து நான் இதை தான் நான் வந்து பெரிய பாராட்டாக விருதாக பார்க்குறேன். அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கும் சிவகார்த்தியின் தலைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படத்தை பார்த்துட்டு, அதாவது நம்ம படம், இதுக்கப்புறம் தாய்க்கிழவி படம் எங்கள் படம் நான் சொல்லக்கூடாது, இது நம்ம படம், நம்ம தாய்க்கிழவி படத்தை பார்த்துட்டு
உங்களுடைய பேரன்பான பாராட்டுக்களை உங்கள் எழுத்துக்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்த்துக்கள் மூலமாகவும் உங்களுடைய கமெண்ட்டுகள் மூலமாகவும் ட்விட்டரில் இன்ஸ்டாவில் போஸ்ட்டில் நீங்கள் போட்டதுக்கு நீங்கள் வந்து பாராட்டின உங்களுடைய பாராட்டுகளுக்கு அனைத்துக்குமே எங்களுடைய தாய் கிழவி டீம் சார்பாக எங்கள் நடிகர்கள் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இல்லை இந்த படத்தில் நடித்த எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன ஒரு எமோஷன் சீன்ஸ் இருந்துச்சு. பாலாவுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துருச்சு. நான் ஒரு சீன் நடித்தேன் அழுது. வாழ்க்கையிலேயே நான் வந்து ஒரு அழுது எமோஷன் அடித்த ஒரே படம் இந்த படம் தான். அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு. ஆனால் இப்போ டெலிட்டட் சீன்ஸில் வரும்னு சொன்னாங்க சார். நிச்சயமாக அது சொன்னாங்க சார், பயங்கர எமோஷனலாக சீன் டெலிட்டட் சீனில் வருதுன்னு நாங்கள் ஸோ அதையும் பார்த்து ரசிப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. நிச்சயமா சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ. ஸோ நேரம் அதே மாதிரி எல்லாருக்குமே தேங்க்ஸ். நாங்களாம் வந்து உண்மையாக தான் செல்ஃபி கூட எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இப்போ ஃபோனை திறந்தா இன்ஸ்டாவில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பார்த்தா நாங்கள் நடித்த சீன்ஸ்லாம் வரும்போது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ அதுதான் எங்கள் கணவர் அவள் தாசின்னு ஒரு குத்துமதிப்பாக ஒருத்தர் வடக்குன்னு வந்துருச்சிங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த சிவகுமார் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சிவா அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக வந்து எனக்கு இந்த படத்தில் கூட்டிகிட்டு வந்தது, நான் இன்னொரு படம் சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை வந்து ராஜேஷ் சொல்லி, அதுக்கப்புறமா சாமி அண்ணன், இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அத்தனை பேருக்கும் நன்றி. ரொம்ப பெரிய விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் எங்களையும் கொண்டாடுறாங்க. அது ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்கு இவ்வளோ இது கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. நன்றிங்க. எனக்கு புரியுது சுச்சுவேஷன் என்னன்னு. ஆனால் டைம் ஆகிட்டு இருக்கு, அதனால தவிர்க்க முடியல. சாரி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் தேங்க்யூ சார். அண்ட் சிவகார்த்தியன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த இடத்துல மறுபடியும் 2வது மேடை இது எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சில் பேச வச்சிங்க. அந்த டைம் நான் எல்லாரையும் சொல்ல முடியல. ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் எங்கள் கூட நடித்தப்போ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் எங்களை எல்லாருக்கும் செல்ஃபி எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுக்கும் எல்லோரும் ரசித்து பார்க்கறதுக்காகவே 7 தடவை இந்த படத்துக்கு போயிருக்கோம். ஏன்னா அவங்க ரசிக்கும் போது அதை நான் தேட்டரில் படம் பார்க்குறத விட அவங்க எல்லோரும் சிரிக்கிறது வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் ராதிகா மேம், உங்களோட நாங்கள் அங்கே பேசலன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் நாங்கள் நடிச்சிருக்கோம். ராதிகாவோட மருமகன் இப்போ வரைக்கும் ஆட்டோவில் வரும்போது கூட நாங்கள் ராதிகாவோட மருமக அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே சீன் போட்டுட்டு வரோம். அதெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அண்ட் சார், நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, தங்கச்சி சொன்னது அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு இன்ஸ்டாகிராமில் இப்போ வரைக்கும் சிவகார்த்தியன் அவரே வந்து உங்களை தங்கச்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் மெசேஜஸ் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எங்களை அவ்வளோ பெருமையாக பேசும்போது எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் இல்லை. அதான் உண்மையாகவே சொல்ல போனோம்னா எல்லாருமே குடும்பமாக போய் பார்த்துட்டு 40 பேர் போகிறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து வாங்கன்னு தெரியாத ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க சித்தி மாதிரி இருக்கும், பெரியம்மா மாதிரி இருக்கும்னு எங்கள் கேரக்டர்ஸ் சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ரேச்சல் மேம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் சொல்ல முடியல, டைம் இல்லாதனால. யாராவது சொல்லலைன்னா மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடலாம்க்கா. ரொம்ப நன்றி. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ டைம் அக்கா நன்றிக்கா. சூப்பர்க்கா. நீங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிண்ணே. போதும் நிறைய பேசணும்னே. ஆனால் நீங்கள் அவசரப்படுறீங்க. ஆமாக்கா, நான் இல்லைக்கா. மேம், உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் மேம். எல்லாரும் சின்ன பொண்ணு மருமகங்கோ இப்போ ராதியா மருமன்றாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். சிவகுமாரன் இருக்கும், எங்கள் அண்ணன் எஸ்கே அண்ணனுக்கும். இது எனக்கு 2வது படம் அண்ணன் கூட இந்த ப்ரொடக்ஷன் அடிக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ரொம்ப நன்றி. சூப்பர் கண்ணு. நிறைய படம் பண்ணுவீங்க சார். பேசாமல் ஊரில் பஸ் ஏறி போயிருங்க, மருமகன் சொல்லி வீட்டுக்கு போயிடாதீங்க. புரியுதா? மேம் கூப்பிட்டா போயிடுவானே. அக்கா சூப்பர்க்கா. நீங்கள் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார் பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் எமோஷனலான இடங்கள்ல ரொம்ப சோல்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஆல்பமை கொடுத்த இசை நாயகன் நிவாஸ் பிரசன்னா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக இந்த இடத்துக்கு நான் வந்த சக்ஸஸ் மீட் வந்து பைசன். அதுக்கப்புறம் இப்போது தாய் கிழவிக்கு இங்கே வந்திருக்கேன்.
ரொம்ப சந்தோஷம். எல்லோரோட முகத்துலேயும் ஒரு மனநிறைவும் ஒரு அமைதியும், ஒரு படம் இவ்வளோ தூரத்துக்கு பட்டி தொட்டி ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு அமைதி. அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பல விஷயங்கள் இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் அது ஒரு அமைதியை கொடுக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பளித்த எனக்கு என்னுடைய அண்ணன் எஸ்கே அண்ணன் தேங்க்யூ. என்னுடைய இப்போ எல்லா இடத்துலையுமே ஒலிக்கிற ஒரு பேர்னால் வந்து பேஷன் ஸ்டுடியோஸ் தான். ஸோ அதோடைய சுதன், ஸோ அவரோடைய எனக்கு வந்து நிறையா ஃபிலிம்ஸ் இப்போ இந்த ஃபிலிம்ஸ் வாய்ப்பு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுதன். ஸோ கலை சார், எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய டைரக்டர் சிவகுமார். சிவகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பிரதர். இந்த படத்தில் வந்து வி ஹவ் மேட் ஸோ மெனி மெமரிஸ். அவர் எப்போவுமே அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு சார் எனக்கு எதை பார்த்துமே பயம் இல்லை சார், எனக்கு என்னோடய வேலையை பார்த்து மட்டும்தான் பயம் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவார். ஸோ அது வந்து அதுதான் வந்து அவர் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இன்னும் மென்மேலும் உயரங்கள் போகிறதுக்கும் என்னுடைய மனமார்ந்த ப்ரேயர் சார். கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னுடைய டீம், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ இன் திஸ் ஃபிலிம், we have done something really good to be அது ரொம்ப ஒரு மெமரபிளாக ஒரு விஷயமா இந்த படத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். எங்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், ஒரே ஒரு கேள்வி. இப்போ இசைநாயகன், விரைவில் கதாநாயகன்னு நாங்கள் காசிப்பாக கேள்விப்படுறோம், அதை பற்றி? இல்லை, அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு எதுவும் இல்லைல்ல? ஓகே, தேங்க்யூ. காசிப்பாகவே இருக்கட்டும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் எல்லாரும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, முருகர் சாங் எங்கள் திட்டெல்லாம் செய்கிறாங்க ட்விட்டரில், சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அவருக்கான ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாருன்ற எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி தமிழ் சினிமாவில் பாரதிராஜா சார் படங்களில் மட்டுமே பார்த்த அந்த தெக்கத்தி கிராமத்தை, வெள்ளந்தியான மனிதர்களை, பாக்யராஜ் சார் படங்களில் மட்டுமே பார்த்த அந்த நகைச்சுவையான கதாபாத்திரங்களை, பாலச்சந்திர சார் படங்களில் மட்டுமே பார்த்த அந்த பெண்ணியம் பேசுகிற பெண்களை அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரும் கலந்த ஒரு ஃபியூஷனாக தாய்க்கல்வி படத்தில் தன்னுடைய ஒரு சூப்பரான ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. ஸோ மேம் ரொம்ப அழகாக ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு வெற்றி மேடை, ஏன்னா ஆடியோ லான்ச்சில் நீங்கள் எவ்வளோ பதட்டமாக இருந்தீங்க அப்படின்றது புரியுது. இது ஒரு வெற்றி மேடை. வெற்றி நட போட்டு இந்த வெற்றி கொண்டாட்ட மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ விளைச்சல் காட்டுறீங்க அப்படின்ற சொல்லி நீங்கள் அக்டோபர் மாதம், அதுக்கு ஒரு சாம்பிள் தான் தாய்க்கிழவி அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சது. கம்பீரமாக வாங்க ப்ரோ. ஒரே ஒரு நிமிஷம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் மேலே கூப்பிட்டுங்க. சீக்கிரம். எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்கள் 8 பேர் சேர்த்து டைரக்ட் பண்ண படம். இந்த படத்தை எங்களுக்கு நம்பி இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் 8 பேர் சார்பாக. இது சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் என்னை நம்பின அந்த ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்த படம் தான் இது. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட நிறைய சாபங்களை தாண்டி கடைசியாக ஒரு இதுக்கு மேலே ஒரு வாரம் கிடைக்குமான்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது இந்த ப்ரொடக்ஷன் டீம். கார்த்திக் ஐயா, ராகுல் ஐயா, திவாகரன், இவங்க 3 பேரும் எங்களுடைய இபி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ். நான் நிறைய நேரம் யோசித்தேன், நான் ஏடியா வேலை பார்த்த எல்லா படங்கள்லையுமே அந்த க்ரியேட்டிவ் டைரக்ஷன் டீமும் ப்ரொடக்ஷன் டீமும் சேர்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் எப்போவுமே இருக்கும். அது பணமும் க்ரியேட்டிவும் சேர்கிற இடத்துல அப்படி ஒரு இருக்கும் எப்போவுமே. ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு தடவை கூட எங்களுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையுமே வரல. அது ஏன்னு நான் ரொம்ப யோசித்தப்போ நான் அப்சர்வ் பண்ணது ஒன்று தான், இந்த ப்ரொடக்ஷன் எங்களை மாதிரியே அவங்களும் பேஷனாக இந்த படத்துடைய ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணுன்ற அந்த அக்கறை இருக்கோ, அதே நேரத்தில் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை எப்படியாவது அவருக்கு எடுத்து கொடுத்துடணுன்ற கடமையும் ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டே கிடக்கிறாங்க. ஸோ அதனால தான்
மேபி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வர்ற எல்லா படங்களும் இப்படி வருதோ என்னன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த ராகுல் சார், கார்த்திக் சார், திவாகரன் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க 3 பேர் இல்லைன்னா எங்களால் இந்த அவுட்டு கொடுத்துருக்க முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய கோ ப்ரொடியூசர் கலை சார் வந்து சீன் பேப்பர் ஷெட்யூலோட ஸ்பாட்டில் உட்காந்துருக்கு நான் பார்த்த ஒரே ப்ரொடியூசர் அவர் தான். இந்த மாண்டேஜுக்கு 1 மணி நேரம் போதுமே, ஏன் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்காரு அப்படின்னு வெளியில் கேட்குற சத்தங்கள் எனக்கு கேட்கும். அப்பப்போ உள்ளே வருவார், சிவா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்பார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இன்னும் 5 நிமிஷம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, அடுத்த ஷாட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு நான் இப்போ இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணி டைரக்டர்னு இந்த அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் வாங்குகிறேன். ஆனால் என்னை விட அரக்கத்தனமாக உழைச்சவங்க இந்த டீம் தான். இந்த படத்துக்கு நாங்கள் காஸ்டியூம் டிசைனர் வச்சுக்கல, அதுக்கு பதிலாக அதோடைய எல்லா வேலையும் பார்த்தது ஆனந்த் தான். இந்த படத்தில் பல லொக்கேஷன்ஸ் வாங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நாங்கள் விட்டுருந்த டைம்லேயும் ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் அந்தந்த ஓனர்கிட்ட போய் உட்காந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி பெர்மிஷன் வாங்கினவன் வந்தான் சாமி. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் இரக்கமே இல்லாத நிறைய ப்ராப்ஸை கேட்டேன். அது அத்தனையும் அலைஞ்சு திரிஞ்சு தேடி வாங்கினது சாமியும் விசாகனும் தான். இந்த 7 பசங்க ரொம்ப அரக்கத்தனமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நடுவில் இவங்களுக்கு ஈக்குவலாக உழைச்ச ஒரே ஒரு பொண்ணு ப்ரூஸ்னியா இந்த படத்தில். இந்த படத்துடைய காஸ்டியூம் அவள் தான் பார்த்தா. இந்த படத்துடைய வில்லேஜுக்குள்ளே நாங்கள் எப்போ வேணால் எங்கே வேணால் ஷாட் வைப்போன்றதுனால செட்டு வண்டி, கேரவன், யூனிட் எதையுமே உள்ளே கொண்டு வரல, எல்லாமே 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. ஸோ இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பொண்ணாக காஸ்டியூம் வண்டிக்கும் கேரவனுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இவங்க பேசிக்கிட்டு இருந்த நிறைய இடத்துல ராஜேஷ்னு ஒரு பேர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த படம் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு தடவை நான் ஆஃபீஸ் போடும்போதும் முதல் நாள்லேருந்து என் கூட இருந்து ஒவ்வொரு தடவை ட்ராப் ஆகும்போதும் அடுத்து அவனுக்கு என்ன வேலை சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லாமல் அண்ணே ஒரு வேலை இருக்குது ஊரில் போயிட்டு வந்துடுறேன்னு காணாமல் போயிடுவான். திரும்ப அடுத்த ஆஃபீஸ் போடுறப்ப வந்து சேர்ந்துருவான். இப்போ நான் கடைசியாக இந்த படத்துக்கு இப்போ 3ஆவது தடவை இந்த ஆஃபீஸை போட்டப்போ நான் அவனை கூப்பிடலை, ஏன்னா ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஏடியாக இருந்தான். திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தான், என்னன்னு கேட்டேன். அந்த வேலையை விட்டுட்டு நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு வந்து நின்ட்டான். அதே மாதிரி மேம்க்கு ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு தண்டட்டி அவசரமாக தேவைப்பட்டுச்சு. ஊரில் இருக்கிற யாராவது ஒரு லேடி கிட்ட ஒரு பாட்டிக்கிட்ட தண்டட்டி வாங்கிட்டு வந்துடுறான்னு சொன்னேன். அவனும் வாங்கிட்டு வந்துட்டான். டெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த தண்டட்டியை வந்து கொடுக்கணுன்னா அதுக்கு பதிலாக ஒரு 3 மடங்கு அதிகமான தங்கத்தை அடகாக கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை அவன் என்கிட்ட சொல்லலை, அவங்க அம்மாவோட தாலிச்சு எனக்கு கழிட்டு போய் வச்சு வாங்கிட்டு வந்துட்டான். இது நானும் கௌரியும் ஒன்றா தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப அவன் இல்லை, ஆனால் ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்த டைமில் கொஞ்சம் இன்னொரு ஆள் அதிகமாக தேவைப்படுதுன்னும் போது அவன் வேற ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தான். காலைல கிளம்பி வர முடிய மாட்டான்னு வந்தான். மொத்த படமும் முடிச்சு கொடுத்து இப்போ வரைக்கும் என் கூட தான் நிற்கிறான் அவன். அதே மாதிரி இவன் விக்னேஷ் இந்த படத்துடைய டப்பிங்கை லாக் பண்ணி கொடுத்துட்டு நிவாஸ் சார்கிட்ட சாங்ஸை வாங்கி கொடுத்துட்டு பிஜிஎம் லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துடைய போஸ்ட்டில் என்ன வேலை நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அத்தனையும் ஒரே ஆளாக ராத்திரி பகலாக பார்த்து அவன் வந்தான். இவன் ஆதி நான் ஏடியாக இருந்த காலத்துலேருந்து எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுகிற ஒரு ஆள் ஷூட்டிங்கில் டெப்த்தில் ஃபீல்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரே ஆள் இவன் தான். ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுவாங்க. ஸோ இப்போ இவங்க இல்லைன்னா நான் இங்கே நின்று இந்த டேரக்டர்ன்ற அந்த அப்ரிசியேஷனை வாங்கியிருக்க முடியாது. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி எப்போவுமே இருக்குது. அண்ட் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு வேலை பார்த்ததுங்கிறது ஒரு பெரிய உழைப்பு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய நடிகர்கள் அவங்க அத்தனை பேர், அவங்களுடைய அசிஸ்டன்ஸ், இதில் நடித்த கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவங்க கூட வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் நான் ஒரு டைரக்டர், எனக்கு இது ஒரு லைஃப்னு சொல்லி நான் டே நைட்டாக தூங்காமல் வேலை பார்த்துருக்கலாம், சாப்பிடாமல் இருக்க முடியும். ஆனால் எங்களுடைய அந்த கனவுக்காக நாங்கள் அதை சரியாக எடுத்துடணுன்றதுக்காக இந்த படத்தில் வேலை பார்த்த யூனிட், க்ரூ, ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்தவங்க நான் அத்தனை பேரும் ராத்திரி பகலாக உழைச்சாங்க அந்த 38 நாள். அதனால தான் எங்களால் இந்த அவுட்டை கொடுக்க முடிஞ்சது.
ஸோ அவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்த்ததுனால மட்டும்தான் இது எங்களுக்கு இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடச்சிது. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. கடைசியாக என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுடைய ஒரு பெரிய கனவை உடச்சு நான் என்னுடைய கனவுக்காக சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் 36 வருஷமாக நான் ஏதோ ஒன்று செஞ்சிருவேன்னு என்னை தாங்கியிருக்காங்க. என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய அண்ணங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு 8 மாத கர்ப்பிணியாக என் ஒய்ஃபை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் தாய்க்கிழவி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கிளம்பி வந்தேன். என் குழந்தைக்கு இப்போ 1.25 வயசாச்சு. நான் அதை ஒரு 10 தடவை தான் போய் பார்த்துருப்பேன். 2 குழந்தைகளையும் தனியாக பார்த்துக்கிட்டு என்னை என் வேலையை பார்க்க விட்றேன் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆல்மோஸ்ட் நான் கண்டிப்பாக எவ்வளோ ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் ஏதோ ஒரு பேரை விட்டுருப்பேன். அதனால் நீங்கள் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்க வேணாம். நீங்கள் எல்லாம் என் வார்த்தையில் இல்லைனாலும் என் வாழ்க்கையில் எப்போவுமே என் கூட இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. கடைசியாக ரொம்ப முக்கியமாக 2 பேர். சுதன் சார் வந்து என்கிட்ட இந்த கதையை சொன்ன அன்றைக்கி இது எத்தனை நாளில் எடுக்க போகிறேன்னு கேட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை எப்படி எத்தனை நாளில் எடுத்தேன்னு கேட்டார். அவ்வளோதான் அவர் என்கிட்ட பேசின மொத்த 2 வார்த்தையே. அவருக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் சார். ஒரு டைரக்டர் வந்து அவருடைய ப்ரிவ்யூ ஷோஸில் வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்க படிக்கட்டிலேயே நின்றுக்கிட்டு பார்ப்பாங்க. நானும் பார்த்துருக்கேன். ஏடியா இருக்கிறப்போ நானும் அப்படி தான் நின்னேன். இந்த படம் எத்தனை ப்ரிவ்யூ ஷோஸ் போடப்பட்டுச்சோ அத்தனை ப்ரிவ்யூலையும் என் பக்கத்தில் ஸ்டெப்ஸ்லேயே நின்று தான் அவரும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தார். பல நேரம் யோசிப்பேன், அவருடைய பொசிஷனில் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஸ்டார், அவர் இதை ஏன் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவருக்கு ஒன்று தான், ஆடியன்ஸ் தான் என்ஜாய் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்களா, அது ஒன்று மட்டும்தான் அவருடைய கவனத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சொல்லுவார், இப்போ கிளாப்ஸ் அப்படின்னுவார், கிளாப்ஸ் வரும், இப்போ விசில்னுவார், விசில் வரும். ஸோ தேங்க்யூ சார். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, என்னுடைய எடிட்டர் சொன்னார் விரும்மாண்டி பார்த்துட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன்னு. உங்களுக்கு தெரியும், நானும் அப்படி தான் வந்தேன், வினேஷும் அப்படி தான் வந்தார். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, கமல் சாரை எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரையும் கமல் சார் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்க வச்சிட்ருக்கீங்க. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விளைச்சல் காட்டுவேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு சாம்பிள்னு நாங்கள் தாய்க்கிழவி எடுத்துக்கிறோம். ஸோ சேயோனுக்கு ஒரு தரத்தை என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வருது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக ஆர்வம் வெயிட் பண்ணுறோம். வாழ்த்துக்கள், ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 ப்ரோ. தேங்க்யூ எடிஸ். தேங்க்யூ. ரெண்டு பேரை பற்றி 3-4 பேரை பற்றி பேசினாங்க. பட் ஹைலைட்டாக பேசுனது வந்து இயக்குனரை பற்றியும் கலை அரசியை பற்றியும் தான். கிழக்கே போகும் ரயிலில் ஒரு சின்ன பொண்ணா அந்த ட்ரெயினை கிளம்பி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்டேஷன் மாதிரி வந்து ஒரு அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, ஏன் சித்தியா கூட ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் போய் ஸோ அந்த குடும்பங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ரேஷன் கார்டில் பேர் இல்லாத ஒரு உறுப்பினராக மாறி இப்போ தாய்க்கிழவி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் வந்து நின்றுருக்கு. இன்னும் பல பரிமாணங்கள் இருக்குது அவங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ பயங்கரமாக இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அவங்களுடைய என்டையர் ஜேர்னி. ஸோ சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை. இந்த மேடைக்கு கலை அரசி திருமிகு ராதிகா சரத்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த பேஷன் ஸ்டுடியோஸ், சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கும், அவருடைய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், என் கூட நினைத்த அனைவருக்கும் முதல்ல நான் என் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்னா ப்ரெஸ்ஸோட ஒரு சக்ஸஸ் மீட். அண்ட் ஒரு உண்மையான சக்ஸஸை கொண்டாட பெருமையாக இந்த மேடையில் நிற்கிறேன். சினிமா வந்து ஒரு ஃபன்னி பிளேஸ். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட வெற்றி தோல்வி, அதோட
அந்த சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். பட் ஒன்றே ஒன்று, நான் எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் நான் எனக்கு வச்சிருக்கிறது, ஐ டோன்ட் டேக் எனி திங் சீரியஸ்லி. எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அப்படியா? சந்தோஷம். நான் இந்த படம் நடிக்கிறப்போ ஆஃப்கோர்ஸ் நான் நிறைய பேசியிருக்கேன், அந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் இசை வெளியீட்டு விழாவில் நிறைய இவர் பிரசன்னா பற்றி பேசியிருக்கேன், விவேக் பற்றி பேசியிருக்கேன். எல்லாம் நடித்தவங்க எல்லாரும். எனக்கு வருத்தம் என்னென்னா, அந்த ஷூட்டிங்கில் ஒருத்தர்கிட்டையும் நான் ஜாஸ்தி பேசலை. ஏன்னா ஒன்று அந்த வெயிட்டு என் உடம்புல, இன்னொன்று என் கால் வலி தாங்க முடியல. கண்ணு திறந்தேன்னா அழுதுடுவேங்கிற பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். அந்த பாலசரவணன் தான் ஓரளவுக்கு என்கிட்ட பேசுகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் இவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கூட எனக்கு அவ்வளோ பேச முடியல. ரேஷலெல்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த மருமகளாக வந்து அந்த 3 பொண்ணுங்களும், ஐயோப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ், வாட் இஸ் திஸ் பர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக். இதில் முக்கியமாக இந்த படத்தை பற்றி பேசணுன்னா, இது ஒரு உண்மையான சக்ஸஸ்ங்கிறத தாண்டி நான் நிறைய எழுதி வச்சேன். இது ஒரு இப்போ பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கணிச்சிருக்கு. எல்லாரும் 50 கோடி 60 கோடின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த படம் வந்து 150 ரூபா டிக்கெட்டில் இருந்து மாறாமல் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ சில பெரிய ஹீரோஸ் அந்த பெரிய படங்கள் வரும்போது 1500 200 2000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் விற்று அந்த கலெக்ஷன் அப்படி வந்திருக்குன்னா, இஃப் யூ லுக் அட் இட் ரைட்ஃபுல்லி, வி ஹவ் டன் பெட்டர் தென் எவ்ரிபடி எல்ஸ். டிக்கெட் ப்ரைஸை நியாயமாக வச்சு பெண்களுக்காக போய் இந்த படத்தை சேர வேண்டும், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த டிக்கெட் ப்ரைஸ் அப்படியே வச்சு இன்ன வரைக்கும் உண்மையான சக்ஸஸ் அதுதான். ஏன்னா இந்த பிஸ்னஸ் அப்படின்னு பேசணுன்னா இதை நான் சொல்லி தான் ஆகணும். இதில் வந்து டைரக்டரை பற்றி நான் பேசணும். அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார்னா, இன்னைக்கு பரவாயில்ல, மேடையில் கொஞ்சம் நல்லாவே பேசினார். எல்லாருக்கும் நன்றி சொல்லி, உண்மையிலே நீங்கள் எல்லாருமே பிரமாதமாக வேலை பார்த்தீங்க. அண்ட் எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு கலையாக இருக்கட்டும், ராகுலாக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தே ரியலி ஒர்க் ஸோ வெல். ஆனால் முக்கியமாக இதில் சிவகார்த்திகேயனை நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன கேட்டாலும் அவருக்கு தெரியும், அப்டேட்லேயே இருக்கார். ப்ரொடியூசர்னால் இப்படி இருக்கணும். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர்னால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அப்ரிஷியேட்டட் தட் குவாலிட்டி இன் யூ. ஹீ வாஸ் அப்டேட்டட் அபவுட் எவ்ரி திங். என்கிட்ட சொல்லார், நீங்கள் அந்த சீனில் நடந்து வரீங்க பாருங்க. எனக்கு என்னடா நடந்து வர பற்றியே பேசுகிறாரு, என்ன இது நடந்து வருதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். படம் தியேட்டரில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இதில் ஒரு பெரிய உண்மை வந்து மதிப்புக்குரிய கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார், ராதிகா இந்த படம் ஜெயிக்கணும். இது ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார். இந்த படம் வந்து இந்த படம் ஓடலைன்னா எல்லாரும் ராதிகாவை பற்றி பேசுவாங்க. நீ நல்லா நடிச்சிருக்க, பிரமாதமாக நடிச்சிருக்கேங்கிறது நான் படம் வரதுக்கு முன்னாடியே நானே சொல்லிட்டேன். ஆனால் இந்த படம் ஜெயிச்சா சிவகுமார் முருகேசன் வந்து ஜெயிக்கணும், அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிக்கணும், மியூசிக்கில் இருந்து கேமராவில் இருந்து, அதுவும் அதில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஜெயிக்கணும், அதுக்காக இந்த படம் ஓடணும்னு சொன்னார். சிவா உங்ககிட்டயும் அது சொன்னாரா? சொன்னார். ஐ ரியலி தாட் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஒரு டைரக்டர் வந்து சினிமாவை மாற்றுவாங்க. ஒரு மதிப்புக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் வந்தார், பாலச்சந்தர் சார் அவர்கள் வந்தார், அப்புறம் பாரதிராஜா, என் குரு பாரதிராஜா அவர்கள் வந்தார். எல்லாரும் சொன்னார் பாரதிராஜா போல் அவர்னு. பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு தனி பாணி. ஆனால் சிவகுமார் இஸ் கோயிங் டு கிரியேட் அவருடைய தனி பாணி. அதிகம் பேச மாட்டேன். நான் நினைப்பேன், இந்த சின்ன பையனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நான் அடிக்கடி யூஸ்வலி நான் ஸ்டடி அது இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒரு ஃபேசினேஷனாகவே இருக்குது. எப்படி வந்து, ஏன்னா நான் ஒவ்வொரு முறை அந்த தியேட்டரில் நின்று படம் பார்க்கும்போது பெண்கள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க.
ஒவ்வொரு பெண்ணை எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? தியேட்டருக்காரங்க எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மேடம் கூட்டம் வருது மேடம், தியேட்டருக்கு பாருங்க எப்படி கூட்டம் வருதுன்னு. எல்லா பெண்களும் அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும், வெறும் பெண்கள் மட்டும் இல்லை, ஹஸ்பண்டும் கூட்டி வராங்க, எல்லாரையும் பிள்ளைங்களும் கூட்டிட்டு வராங்க, எல்லாரும் அதை ரசிக்க போது. உண்மையிலே என்னுடைய இவ்வளோ நாள் கலை பயணத்தில் இது நான் பார்க்க கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன். நான் ரஜினி சார் கூட நடித்த 3 முகம் படம் காக 100 டேஸ்க்காக ஒவ்வொரு ஊர் போகும்போது அது ஒரு ஃப்ரெண்ட்ஸி. ஆனால் அதில் சில்க் ஸ்மிதா இருந்தனால எல்லாரும் சில்க் ஸ்மிதாவை தான் பார்த்தாங்க. நான் சைடில் இருந்தேன். பட் ஓகே, அதெல்லாம் சும்மா ஜோக். ஐயோ, எது சொன்னாலும் ஜோக்காக கூட சொன்னாலும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தெரியாமல் சிவகுமார் என் பின்னாடி சிரிச்சார். அது மாதிரி இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நான் சித்திக்கு அப்புறம் நிறைய பெண்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்தேன் சொசைட்டியில். நான் சீரியல் எடுக்க போது நான் அப்படி தான் நினச்சேன். பட் இதில் டைரக்டர்கிட்ட எனக்கு பிடிச்சது கேரக்டர் பில்டிங். அந்த கேரக்டர்ஸை எப்படி பில்ட் பண்ணணும், அந்த கேரக்டரை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இங்கிறது அவ்வளோ ஒரு திறமை. அதாவது நீங்கள் பாரதி ராஜா ஒப்பிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, அவர் வந்து தனி கேட்டகரி. அவர் சினிமாவை வந்து ஒரு புரட்சி பண்ணார். கண்டிப்பாக சிவகுமார் நீங்கள் அந்த புரட்சியை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் அந்த புரட்சியை நீங்கள் வந்து அதனால தான் நான் உங்கள் செய்யோனை பற்றி திருப்பி நான் பேசுகிறேன். சிவா கரெக்டாக பண்ணுங்கள். அதாவது சிவான்னு உங்களை அவரையும் சொல்கிறேன் சிவான்னு. பட் அவரை நான் இப்போ எஸ்கேன்னு கூப்பிட்றேன். SK1 SK2 இருக்காங்க என் லைஃப்பில். ஒன்று என் ஹஸ்பண்ட் சரத்குமார், இன்னொன்று ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆக்டர். ஸோ 2 SKs who have changed my life also. ஏன்னா அவர் தான் என்னை வற்புறுத்தி இந்த படத்தை பண்ண சொன்னார். பண்ணியே ஆகணும்னு. நான் முடியவே முடியாதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நேற்றே நான் 6 கதை கேட்டேன். எல்லாமே கிழவி கேரக்டர் வந்து சொன்னாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். அப்புறம் வேற அப்படின்னு முன்னையாவது மதர் கேரக்டர் சொன்னாங்க, இப்போ கிழவி வரைக்கும் போயிட்டாங்க. யோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி. அதனால உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெலுங்கு பேசுகிறேன், தெலுங்குலேருந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்னால ஆட்டோமேட்டிக். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அடுத்த படத்தில் நம்ம ஈக்குவலாக செய்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. எனிவே, ஸோ உங்களை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை நான் வந்து தியேட்டர்ஸில் பார்க்கும்போது ஹீரோயினாக நான் பயணித்து இந்த 48 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லா பெண்களையும் நான் பார்ப்பேன். எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நான் நெருக்கமாக பழகுவேன். எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. எல்லாரையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். அடுத்த படம் என்ன, இட்ஸ் அ வெரி இன்செக்யூர் ஜாப், வெரி இன்செக்யூர். அடுத்த படம் என்ன, யங்காக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், வயசு தெரியக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு 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 விஷயம் என் மனசில் ரொம்ப ஆழமாக ஒரு காலத்தில் பதிஞ்சுது. எனக்கு அப்போ என்ன ஒரு 25-26 வயசு இருக்கும். என்னுடைய பர்த்டே வந்து ஏதோ செட்டில் கொண்டாடுறாங்க. அப்போ ப்ரெஸ்ஸில் நிறைய பேர் வந்தாங்க. அப்போல்லாம் பத்திரிக்கை தானே. ஸோ எல்லாம் அந்த பேனாவும் பேப்பரோடு நின்று, மேடம் உங்கள் வயசு என்ன சொல்லுங்கள் மேடம் அப்படின்னாங்க. நான் இப்படி திரும்பி அவரை பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடியை வயசை பற்றி கேட்குறது இட்ஸ் அ ரூட் கொஸ்டின் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் என்ன நினச்சார்னா, வயசை மறைக்கிறாங்க அப்படின்னு. அவர் பக்கத்தில் இருக்கிற பற்றி வயசை சொல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க போல இருக்கு. I was just looking at him and I was thinking, ஸோ இதுதான் என் லைஃபோட சேலஞ்சா? நான் வந்து என் வயசை ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய அழகை ப்ரூவ் பண்ணணும், எனக்கு இப்படி பண்ணணும். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் எனிபடி. எல்லாருமே அவங்களுக்குள்ள ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். அது இஃப் யூஆர் அ பிக் சக்ஸஸ், மாடரேட் சக்ஸஸ், எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் இஸ் சக்ஸஸ் அண்ட் நத்திங் இஸ் as sweet as success, and that is Thai Kelavi today. Such a wonderful success, a true success, womenக்கு success, empowermentக்கு success. I really feel ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்து எல்லா பெண்கள் வந்து பாராட்ட போகும்போது நான் இது வரைக்கும் யாராவது என்னை பாராட்டினா தேங்க்யூ சொல்ல, அச்சா சிவகுமார் தாங்க, அவர் தாங்க ஹீரோ, அவர் தான் எல்லாம். பிகாஸ் தட் சக்ஸஸ் பிலாங்ஸ் டு யூ. சின்ன பையன் நீ, இன்னொரு சின்ன பையன் சிவகார்த்திகேயன், அதுவும் சுதன் சின்ன பையன் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு ஆண்மகன், பேஷன் ஸ்டுடியோஸோட சுதன் அவர்கள். எல்லாருமே
நீங்கள் பெருமைப்படலாம். நிறைய பேரோட கேரியரை நீங்கள் பெரிய அளவுக்கு லான்ச் பண்ணிருக்கீங்க. இந்த மருமகளாக நடித்த ஒவ்வொரு பொண்ணுங்களும் என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி பாலசரவணன் என்ன நடித்தார், அதுவும் இவங்க இருக்காங்களே பாருங்க, இந்த நம்ம பிசிஸு, அப்புறம் அந்த கருப்பன், அந்த சாமியார் என்ன கங்களா ரெடிகளரா, அவர் சாம், எல்லாருமே இதான் இவர், எல்லாருடைய கேரியரையும் நீங்கள் நினச்சி பாருங்க. திஸ் இஸ் another ஃபேஸ் இன் ஃபில்ம்ஸ். சினிமா இண்டஸ்ட்ரியே கன்ஃபியூஸாக இருக்கு. என்னடா இந்த படம் ஓடுது, எல்லா ப்ரொடியூசர்ஸும் தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி கலெக்ஷன் என்னங்க, என்ன நிஜமாவே இந்த அமௌண்ட்டா, நிஜமாவே இப்படி நடக்குதா, ஏங்க அவங்க பறக்கலைங்க. நான் வேற தெரியாம இது ரஜினி சார் பண்ண வேண்டிய படம்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது கேரக்டர் வாய்ஸ், அது அவருக்காக நிறைய ட்வீக் பண்ணியிருக்கலாம். யாருமே பறக்கலையே. ரஷ்யாவிலேருந்து நான் டான்சஸ் கொண்டு வரலையே. என்ன இது இந்த படம் ஓடுதுன்னு இட் ஹஸ் கில். ஸோ உண்மை என்னென்றால் கண்டென்ட் இஸ் கிங். அதை பேக்கேஜ் பண்ணுறதும் இன்னொரு கிங், சிவகார்த்தின் கிங். ஐயோ ஏதாவது என்ன சர்ச்சை செஞ்சிருவாங்க, வேண்டாம் எல்லாரும் பயந்து பேச வேண்டியதாக இருக்கு. ஸோ எனிவே இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சிவா, ரெண்டு சிவாக்கும் இந்த ஆர்டிஸ்டுக்கு எல்லாமே ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் தெம். எனக்கு உண்மையில் நான் நிறைய பார்த்துட்டேன், நான் நிறைய வெற்றியை பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துட்டேன். அவங்கள பார்க்க போகுது ரொம்ப சந்தோஷம். அங்கே சைனீஸ் டாக்டராக ஒர்க் பண்ணார் பாருங்க, அவர் ஒரு உண்மையை மறைச்சிட்டாரு. அவர் சரத்குமாரோட காலேஜ் மேட். நான் அன்னைக்கு பார்க்குறேன், ஆமாம் டே என்னடா அப்படிங்கிற, என்ன டாவா யார் அது அப்படின்னு பார்த்தா இப்படி. அதனால என் கணவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க, ஏதோ வயசெல்லாம் மறைச்சு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டீங்க போல இருக்கு. எல்லாம் வேற சைஸில் இருக்காங்க, வேற ஹைட்டில் இருக்காங்க, பட் காலேஜ் மேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டெய்னிங். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இன்னொரு விஷயம் இந்த படத்தில் ஒரு ஹைலைட், தவறு எங்கே நடந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்கலன்னா அந்த தவறுக்கு உடந்தையாக போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் தவற உணர்றாங்க அவங்கவுங்க விதத்தில். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மருமகளாக இருக்கட்டும், அந்த அடுத்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், கங்காரடிகளாக இருக்கட்டும், அந்த தவறை எப்படி உணர்றாங்க அதுதான் இது. ஏன்னா சமீப காலமாக நான் பார்க்கும்போது சொசைட்டியில் இவ்வளோ மாற்றம் இருக்கா, இவ்வளோ முட்டாளுங்க இருக்காங்களா, இவ்வளோ எம்பத்தி, அதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு சிம்பத்தி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. சினிமா ஒரு சமுதாயத்தை கெடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கலை நீங்கள் அப்படியே நெளியறீங்க, நான் ஒன்றும் தவறாக சொல்ல மாட்டேன். பட் எனக்கு அந்த ஒரு அச்சம் எப்பவுமே இருந்தது. ஆனால் இந்த படத்தை பார்க்க போகும்போது பெண்களின் குரலை கேட்கும் ஆண்கள், அந்த குரலை நல்ல உறக்க சொல்ற இளம் ஆண்கள் இருக்கும்போது இந்த சமுதாயம் என்னைக்குமே கெடாது. இட் இஸ் அ ட்ரூத். ஏன்னா பயமா இருக்கு ஒவ்வொரு பேசுறது, சில பிள்ளைங்க பேசுறத பார்த்தா எனக்கு வயிறெல்லாம், ஐயோ இவங்கெல்லாம் வீட்டில் போய் எப்படி இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் நினைக்க தோணுது. பட் நோ. ஸோ ப்ரெஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னும் எடுத்துக்காட்டினா ஐம் ரியலி, இது நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு, நாளைக்கு வர சமுதாயத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் இந்த படத்தில் நிறைய எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் உண்மையான எம்பவர்மெண்ட் தயவு செஞ்சு எல்லா பெண்களும் அதை நம்புகிறாங்க, நம்பி ஆகணும். சினிமாவில் நிறைய பெண்கள் போராடுறாங்க, ஜெயிச்சாகணும். ஆனால் நான் இந்த வகையில் நான் எங்கே எம்பவர் ஆனேன்னா, இந்த படம் ஒத்துக்கு போகும்போது சுதன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், எல்லா ஹீரோஸுக்கும் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க சரியா, ஏன் ஹீரோயின்ஸுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்தது. சுதன் சிரிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் அப்படியே நல்ல பையன் மாதிரி உட்கார்ந்துட்டுருக்காரு. ஆனால் இது கேட்ட உடனே ஐ ஹாவ் டு தேங்க் போத் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினுக்கு ஷேரில் உங்கள் சம்பளம்
வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்ட முதல் தயாரிப்பாளர்களின் பெருமை உங்களுக்கு தான் சார். இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி ஹீரோயின் ஹஸ் காட் டன் இட். அதில் நான் அந்த பெருமை எனக்கு வந்து அதை சார்ந்தது. அண்ட் நாட் ஓன்லி தட், இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் த இண்டஸ்ட்ரி. இட் இஸ் அ குட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் விமென். ஏன்னா எம்பவர்மெண்ட் வெறும் நீங்கள் வந்து பேசி பிரயோஜனம் இல்லை, அது செயல்பாட்டிலையும் காமிச்ச இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் பெண்களின் சார்பாக நன்றி, அதுவும் நடிகைகளின் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தே செட் எஸ், ஷேரில் வர உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இஸ் யோர்ஸ். அதாவது மினிமமாக எனக்கு பே பண்ணியாச்சு, எல்லாம் கிளியராக பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஷேரில் சொன்னோன்னு ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா படம் ஓட ஓட இன்னும் ஹாப்பி. இட்ஸ் நாட் ஃபார் த மணி, இட்ஸ் ரியலி நாட் ஃபார் த மணி. It is for that feeling of being, yes, we can do it. Believe in yourself. I love that. I want that for everyone to go for it, you know, to feel that, yes, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அதுவும் இந்த படம் வெற்றி வந்து இன்னும் அதை ஊக்கப்படுத்துங்கிற இதில் அந்த நம்பிக்கையில் நம்ம எல்லாரும் இருக்கோம். இன்னொன்று, நான் ரொம்ப நேரம் பேசுவேன், பட் இருந்தாக்குள்ள வேண்டாம், கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் especially to Vivek, I want to tell him, thank you so much Vivek. I know how hard நீங்க ஒர்க் பண்ணீங்க, நீங்க எல்லாரும் ஒர்க் பண்ணீங்க, அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும். அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா பெண்களும் இங்கே வாங்க மருமகள் எல்லாரும் வாங்க. ஏன்னா this is about women empowerment. I want them to come. வாமா, நீயும் வாமா, நீங்கள் 2 பேரும் வாங்க ப்ளீஸ். எல்லாரும் ஸ்டேஜ்க்கு வாங்க ப்ளீஸ். ஆள் எல்லாம் இல்லாதீங்க, வாங்க உட்காருங்க, வாங்க. இவங்க எல்லாருக்கும் விமென் எம்பவர்மெண்ட் என்னங்கிறது காட்டி கொடுத்த உங்க அனைவருக்கும் நான் நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நீங்க சொன்னீங்க 2 குழந்தைங்க வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. அந்த மாதிரி உணர்ற எல்லா ஆண்களுக்கும் வெற்றி நிச்சயம். மனைவியும் பிள்ளைங்களும் என்னைக்குமே நீங்க மறக்கக்கூடாது. இந்த மாதிரி பெண்கள் இருக்கிற வரைக்கும் சமுதாயம் கெட்டு போகாதுங்கிற மறுபடியும் கூறி தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். அண்ட் நான் வந்து அடுத்தது என்னுடைய இளம் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேச போறாரு. மேம், அடியே ஒரே நிமிஷம். நான் அந்த படத்தை வந்து ரொம்ப வாழ்த்திருக்கேன். ஓஜி இஸ் பேக். மேம் வந்துட்டாரு. இப்போ இன்னொரு முக்கியமான நபர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, அதனால தான் நடுவில் இன்டரப்ட் பண்ணேன். அவரையும் கூப்பிட்டுடலாமா மேம்? அண்ணா கூப்பிட்டுடலாமா? ஸோ ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட்டு. ஆமாம் மேம், உங்களுக்கு தான். அந்த நபர் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ராதிகா மேம் சர்ப்ரைஸ் பண்ண போற அந்த நபர் யாரு? அண்டர்டேக்கர் மியூசிக்லாம் வருது. பவுனுத்தாயோட கணவர் மிஸ்டர் வேலுச்சாமி படத்துல போட்டோல மட்டுமே பயங்கரமா நடிச்சிட்டு, மேம் உங்களுக்கு யாருன்னு தெரியல நிஜமா? சார், உங்க வீட்டுக்கார சொன்ன, யோ ஏற்கனவே பிரஸ்ல தப்பா என்னை பத்தி எழுதுறாங்க, கணக்கு தப்பா எழுதுறாங்க, இது வேற, இது யாரு? ஐயா ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. மேம் உண்மையாவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். வாங்க ஐயா, நன்றி. என்னங்கய்யா? ஐயா மேமும் சார் இருக்காங்க, அண்ணனும். இதுல ஒரு முக்கியமான நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அது சிவகார்த்திகேயன் மேடையில் இருக்கும்போது சொன்னேன். இவ்வளோ பெரிய வெற்றி, அதுவும் பெண்களுக்கான வெற்றி, பெண்களுக்கான படம், குடும்பத்துக்கான படம், எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து ரசிக்கிற படம். எனக்கு வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரும் துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்க வேண்டும். இன்னும் பெண்கள் தியேட்டருக்கு வருவாங்க, வந்து இந்த படத்தை ரசிப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அந்த பெருமை இந்த ப்ரொடக்ஷனுக்கு சேரட்டும் என்று என்னுடைய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.
தேங்க்யூ மேம். அது உங்க தாய் மாமன் சீராக இருக்கட்டும். தேங்க்யூ ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களால முடிஞ்சது. தேங்க்யூ மேம். அண்ணா வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி, பெரிய கொண்டாட்டம். மேம் சொன்ன மாதிரி ஒரு மக்கள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இருக்க கண்டென்ட்ஸும் சரி, இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸும் சரி. அஸ் அ ப்ரொடியூசராக வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே உட்காந்துருக்க தாய் கிழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். மற்ற ஃபங்க்ஷன்லலாம் வந்து நம்ம அடுத்து பேச போகிறோம் போது நம்ம என்ன பேசணும், இது பேசணும், நேரம் வேற குறைவாக இருக்கே, இது ஓடிட்டுருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு முன்னாடி ராதிகா மேம் பேசுகிறதுனால அவங்க என்ன பேச போகிறாங்களோ, அதில் என்னெல்லாம் இருக்குமோ, இதில் என்னெல்லாம் வருமோ, ஹெட்லைன்ஸான்ற ஒரு பதட்டத்திலே பார்த்துட்டு, அதனால நான் என்ன பேசணுங்கிறதே யோசிக்கவே நான் மறந்துட்டேன். தாய்க்கிழவி வெற்றி கொண்டாட்டம். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பும் வெற்றியும் கொடுத்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வந்து உங்களுடைய ஃபேமிலியில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருடைய கதையாக நீங்கள் கொண்டாட ஆரம்பித்ததும், அதை பற்றி வெளியில் வந்த ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தும், அதுதான் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக ரீச் ஆகியிருக்கு. பட் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஷ் ஷோ. நாங்கள் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணது இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னு போது, ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போடுவோம், மீதி அவங்க பார்த்துப்பாங்க கலை அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் ப்ரெஷ் ஷோ வந்து ஃபேமிலி ஷோவாக ஏற்பாடு பண்ணோம். அங்கே நான் வந்து சிவா சொன்ன மாதிரி ஃபீட்பேக் பார்க்க போனது, இங்கே இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்றது தான் அன்னைக்கு நான் பார்க்கறதுக்காக நான் துடிச்சிட்டே இருந்தது. அன்னைக்கு நீங்கள்லாம் கொடுத்த வரவேற்பும், நீங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி எழுதின விதமும், அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் இப்போ அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் படத்தோட வெற்றியை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு. இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது சிவகுமார் கதை சொல்லும் பொழுது நான் நல்லா சிரித்தேன், என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு டக்குன்னு மனசில் ஒட்டின இடம் வந்து, ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே, வாரம் பாலசரவணன் கேட்பார், வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனியே, எங்கே தான் அத்தா போனேன் அப்படின் போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே போய் ஏதாவது பணம் சம்பாரிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை அங்கே ஏதாவது காசு கிடச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓப்பன் பண்ண விதம் வந்து, அவங்க அழகாக பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வர்றாங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமான்றத அந்த இடத்துல ஆரம்பிச்சாரு சிவா. அது எனக்கு இப்போ சொல்லும்போது எனக்கு சிலிர்க்குது. அங்கே ஆரம்பித்து அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுன்னு. ஏன்னா முதல்ல நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம், இல்லை எத்தனை முறை நம்ம நிம்மதியாக ஃபீல் பண்ணியிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதை இந்த படத்தில் சிவா சொல்லும் போதுலேருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியாக பேசின வரைக்கும் அப்போ முடிவு பண்ணது தான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த சீன் சொன்னோடனே, சிவா நீ பயங்கரமான ஆலியா, கதை சொல்லும்போது ரொம்ப சாஃப்டாக அப்படி தான் இருக்கும். கதை சொல்லும்போது ரொம்ப 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 தூரத்தில் இருந்தாலும் இந்த கதை கேட்கவே கேட்காது, பக்கத்தில் போய் தான் கேட்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்து நான் வந்து இந்த படம் ஜெயிச்சிரும், ஓடிரும், லாபம் வந்துடும், அந்த ஆங்கிள்குள்ளே நான் இல்லவே இல்லை. ஒரு சூப்பர் படம் நம்ம பண்ண போகிறோம், ஒரு சூப்பர் படம் பண்ண போகிறோம், ஒரு செம படம் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. கலை வந்து இந்த படத்துடைய நம்பர்ஸ்லாம் பேசினார். நான் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டேன், இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி லாபம்னு. நான் அன்னையிலேருந்து இதோட நம்பர்ஸை பற்றி நான் பேசுகிறத விட்டுட்டேன். நான் என்னெல்லாம் ரசித்தேனோ அது எல்லாத்தையும் ஆடியன்ஸ் அதே இடத்துல கை தட்டும் போதும், அதே இடத்துல விசில் அடிக்கும் போதும், அதே இடத்துல அவங்க கண் கலங்கும் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது சிவா. அந்த டைம்லலாம் நான் யோசிச்சது என்னென்னா, நம்ம ஒரு பயங்கரமான தயாரிப்பாளர், நம்ம ஒரு பயங்கரமான நடிகர்லாம் இல்லவே இல்லை, நம்ம ஒரு நல்ல ரசிகன் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த சினிமாவும் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விமர்சனங்கள்லாம் சில இது வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளை அது குழப்பி விட்டுரும். எனக்கு அது நடந்திருக்காது. அப்போ குழப்பும்போது நம்மளுக்குள்ளே இருக்க ஏன்னா எனக்குள்ளே இருந்த ரசிகன் தான் என்னை இந்த சினிமா கூட்டிகிட்டு வந்திருக்கான். வேற யார் கூட்டிகிட்டு வருவான்? அந்த ரசிகன் தான் கூட. அவன் கரெக்டாக இருக்கானா, அவன் அலைவாக இருக்கானான்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த குழப்பத்தை மொத்தமாக தீர்த்தது இந்த தாய் கிழவியும் சிவகுமார் முருகேசனும் தான்.
எப்போவுமே நல்ல ரசிகனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு கிடைச்சிட்ருக்கு. இந்த கதையை நிஜமாக்கிய அதுக்கப்புறம் சுதன் வந்தார், பேஷன் ஸ்டுடியோஸ். அவர் வந்து ஒரு 4850 படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு படமாக இந்த படம் இருக்குது. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த ஃபங்க்ஷன் அடிக்கடி வைக்கிறது காரணமே சுதன், நீங்கள் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க, வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போங்கண்ணா, சிவா வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போவார். காலையில் ஒரு பூஜை போடுவார், சாயங்காலம் ஒரு சக்ஸஸ் மீட் போவார், அந்த மாதிரி இருக்கார். ஸோ சுதன் உள்ளே வந்தோடனே அவரும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார் இந்த படத்தை பற்றி. சுதன்கிட்ட சொன்னேன், சுதன் ஜாலியாக இருங்க, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் சிவா கார்த்திக் வேணுகோபால்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, இதை நான் அப்படி பார்த்துப்பேன்னு. அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ என் குழந்தை எனக்கு என்ன காசு கொடுத்துச்சின்னு நான் பார்க்க மாட்டேன். அது சிரிச்சா என் கண்ணில் தண்ணி வரும், அது நடந்தால் எனக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் பேசும்போதெல்லாம் இருக்குது சிவா. எனக்கு இப்போ பயங்கர எமோஷனல் ஆக்கிட்டீங்க, நான் பயங்கர கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்தேன். ஸோ சுதன் உள்ள வந்து அவரும் எக்ஸைட்டடாக நான் இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த டீம் வந்தாங்க, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி செட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப அபரிமிதமானது. இல்லைன்னா நினச்ச இந்த பட்ஜெட்டில் இந்த சைஸில் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் எல்லாருக்குமே, பயங்கரமாக பண்ணிட்டீங்க, டீமில் இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. அண்ட் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் சிவா கொண்டு வரும்போது ரொம்ப குட்டியாக கொண்டு வந்தார் இந்த பட்ஜெட்டு எல்லாமே. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்களாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இன்னும் அதை அப்படி பண்ணக்கூடாது சிவா. இந்த கதை ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது, எனக்கு ஒரு லைஃபோட செலிப்ரேஷன் இந்த படம். இதுக்கு என்ன செலவு பண்ணுமோ அதை பண்ணணும், அதை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் யார் கேஸ்டிங் போகலான்னு ஒருத்தராக வந்தது. பாலசரவணன் கதை கேட்கும்போதே ஃபஸ்ட்டு வந்துட்டார் எனக்கு, அந்த சீன் வரும்பொழுதே. அதுக்கப்புறம் பாலசரவணன் வந்தார், அருள்தாஸ் அண்ணன் வந்தாங்க, சிங்கம்பிள்ளை அண்ணன் வந்தாங்க, முத்துக்குமார், ரேச்சல், இவங்க எல்லாருமே வந்தாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. நான் லாஸ்ட்டாக கேட்டேன், இந்த பாட்டி கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க, கிழவி கேரக்டர் வந்து ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராதிகா மேம் அந்த ரோலில் அந்த லுக்கில் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் பயங்கர ஜாலியாகிடுச்சு. இன்னைக்கு தேட்டரில் பார்க்குற ஃபீல் எனக்கு அங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ராதிகா மேமோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த படத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க இந்த படத்துக்கு அந்த உழைப்பு மட்டும் இல்லை, இவ்வளோ வருஷம் நீங்கள் உங்களுடைய ஒர்க் மேம், உங்களோட நீங்கள் லெஜெண்டரியாக பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வலியையும் வேதனையும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்த போராட்டத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே ஒரு கேரக்டராக கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ஹீரோ இல்லைன்னுலாம் எனக்கு தோணுனதே இல்லை. இந்த படத்தில் அவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாங்க. கமல் சார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிஜமாயிருக்கு. இந்த படத்தில் இவ்வளோ நட்சத்திரங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ நட்சத்திரங்களும் இதுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக ஆக்கிட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜார்ஜ் மரியான் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன் எல்லாருமே, சாரி நான் பேர் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா, எப்போ ஹீரோவாக போகிறீங்கன்னு கேட்டவுடனே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துட்டாப்புல, மிஸ்கின் சார் மாதிரி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. அவர் ஹீரோவாக போகிறீங்களான்னா இல்லைன்னு சொல்ல, இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சீக்கிரத்தில் ஹீரோ ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்களா இல்லையா? சரி, அப்புறமா யார் ஹீரோயின்னு சொல்லுங்கள் படத்துக்கு. ஓகே, தேங்க்யூ நிவாஸ், ஒரு அமேசிங்கான ஒர்க். லிரிசிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்கு. நான் அதை தான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய மெசேஜஸ் பார்க்குறேன். நீங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எம்பவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தான் இந்த டீம் அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் என் வாழ்க்கையில் நிறையா பேரை இதை ஞாபகப்படுத்தினதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். ஃபஸ்ட்டு என் அம்மா, 17 வயசில் எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னதான் இன்னொரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு, என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க இதில். அதுக்கப்புறம் அக்கா 2 குழந்தை பெற்ற பிறகு வந்து இங்கே எம்எம்சியில் எம்டி படித்து கோல்டு மெடலிஸ்ட் ஆகி பேஷனை எப்போ வேணாலும் தொடரலாம்னு நினச்சேன். எங்கள் அக்கா எனக்கு ஒரு பவுனுத்தாயாக தெரிஞ்சாங்க இதில். அவங்களுக்காக பண்ணணும்னு நினச்சேன். மிக மிக முக்கியமானது அந்த கடைசி டயலாக் மேம் பேசுகிறது. படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன், படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த டைலாகை நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்குறது ஆர்த்தி தான். எனக்கு தெரியாது என் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்குது தெரியாது.
ஊருக்கு போகணும் ஏதாவதுன்னா, ஆர்த்தி ஊருக்கு போகிறதா இருக்கேன், டிக்கெட் மட்டும் காசு கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்பேன். இப்பயும் அதை நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க பார்க்கலன்னா என்னால் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்த்தி அவங்க எனக்கு ஒரு பவுன் தாயாக தான் தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களுக்கு சின்ன சம்பளமாக இருந்தாலும் கொஞ்சம் காசாக இருந்தாலும் அதை அங்கங்கே சேமித்து வச்சோ இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கிட்டோ இப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் அக்காக்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இவங்க எல்லாருக்குமான ட்ரிபியூட்டும் சமர்ப்பணம் தான் இந்த தாய்க்கிழவி படமும் இந்த வெற்றியும். இதை இந்த படத்தின் மூலமாக செய்ய முடிஞ்சது எனக்கு சந்தோஷம். இது என் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் சேர்த்துன்றது இன்னும் கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு டீமாக இங்கே வேலை செஞ்சதோட சக்ஸஸை இங்கே நான் பார்க்குறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சின்சியராக அதை அப்ரோச் பண்ணோம். இதுதான் பவுண்ட் ஸ்கிரிப்ட், இத்தனை டேஸில் தான் எடுக்கிறோம், இதுதான் பட்ஜெட், இதுதான் காஸ்டிங்னு ரொம்ப சின்சியராக. சிவாவுக்கு தெரியுமான்னு தெரில, நான் எல்லா சீனையும் நீங்கள் ஷூட் பண்ண அடுத்த நாள் பார்த்துருவேன். நான் என் ஷூட்டுக்கு வந்துடும், அந்த சீன் என்னாச்சு என்னைக்கு எடுக்கிறீங்கன்னு, அது லொக்கேஷன் சேஞ்ச் இருக்குது அதனால இன்னொரு நாள் எடுக்கிறோன்னு சீனை சொல்லி கேட்பேன். இந்த கதையை 2 முறை கேட்டிருக்கேன். ஒரு முறை நான் கேட்டேன், இன்னொரு முறை கலையெல்லாம் கேட்கும்போது ரியாக்ஷன் பார்த்துட்டே இருந்தேன். 2 தடவை படிச்சிருக்கேன். இது வரைக்கும் 12 தடவை பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் என் படத்தை கூட அத்தனை தடவை பார்த்ததில்லை. இதுக்கு நடுவில் ஒவ்வொரு சீனும் எப்படி எடுக்கிறாங்க, இது எப்படி வருது, எடிட் எப்படி இருந்தது, எப்படி ட்ரிம் பண்ணி மாறுது, மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் நான் நிறைய கற்றுருக்கேன் சிவா. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் மாறாத ஒன்று கற்றுக்கிறது மட்டும்தான் நினைக்கிறேன். அது இருந்ததுனா தான் இங்கே முன்னேற முடியும்னு தோணுது. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேம் ப்ரொசீஜரை நான் நடிக்கிற படங்கள்லேயும் அப்ளை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நான் மட்டும் எடுக்கிற முடிவாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப கிளியராக இருக்கேன், இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் இனி நான் நடிக்கிற படங்கள் பண்ணணுன்றதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால் நான் டைரக்டர்கிட்ட போய் தலையிட போகிறதில்ல. ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக, ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட்னா இவ்வளோ பேஜ் இவ்வளோ இருந்து தான் பண்ணணுன்னு கேட்கலாம். நீங்கள் இப்படி பண்ணால் பிளாக் பஸ்டர் ஆகிடுமா படம்னு, அது நமக்கு தெரியாது. நம்ம ப்ராசஸ் தான் பண்ண முடியும், ரிசல்ட் மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணாமல் படம் பண்ண முடியும். அந்த மிச்சமாகிற அந்த காசு அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அந்த காசு நம்ம படமே இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை திரும்ப கொடுத்ததுக்காக இந்த என்டையர் டீமுக்கும் நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். நான் இங்கே நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க, இது டீமாக சேர்ந்து அவங்கெல்லாம் கொண்டு வர வெற்றி. அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் நெஞ்சமுட்டு நேர்மை உண்டு படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கார்த்திக் வேணுகோபால்னு போடும்போது பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி கார்த்திக் வேணுகோபாலை கட்டி பிடிச்சிட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு தருணம் இங்கே ப்ரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்கள் 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன், எங்கள் அப்பா சாகலை அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல். அது ஸோ அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவை கொடுக்குது எனக்கு. அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்காக வேலை செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக செய்வோம். ஏன்னா இங்கே வெற்றிங்கிறது விளையாட்டில் கூட விளையாட்டாக வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமாக உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் என்னோட ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அண்ணன் படம் தான் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட்லேயும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து சேயோன் சிவாவோட தான். மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வேலை பார்த்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாதம் ஷூட் போகிறதா இருந்துச்சு, பட் இந்த மாதம் இந்த படத்துக்கான வேலையில் சிவாவும் இருந்ததுனால சரி அவரை ப்ரெஷர் போடக்கூடாதுன்னு டைம் எடுத்து அழகாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த் தான் போகிறோம், அதுவும் நல்லபடியாக நடக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் இந்த படம் லாபகரமான படம்னு சொன்னேன். ஆனால் இந்த லாபம் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் அழகான விஷயங்களுக்கே பயன்படும். முதல்ல என்னை சுற்றி இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் தேவைப்படுற சிலருக்கு சில நல்லதுகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அது எப்பவும் அது அப்பா பேரில் இருக்கிற அந்த ட்ரஸ்டின் மூலமாக எதுவும் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பகுதியை எடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி டேலண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது நெக்ஸ்ட்டு இன்னொரு புது டேலண்ட், ஒரு புது இயக்குனரை நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த படம் அந்த நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அவரை மட்டும் இந்த ஸ்டேஜில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட 10வது திரைப்படம், அதை இயக்க போகிற புதுமுக இயக்குனர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய 10வது படத்தின் டைரக்டர் அம்மாமுத்து சூர்யா.
அவர் தான் நெக்ஸ்ட் எஸ்கே ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிற டைரக்டர். இவர் தான். இருந்தாலும் ஃபோட்டோவில் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கே. ஆமாம், இல்லை இந்த படம் வந்து ஃபேமிலி லேடிஸ் அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணோம். அடுத்த படம் வந்து ஒரு யூத்துக்கான அவங்கள பற்றின ஒரு படமாக இருக்கும், ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு ஃபைனல் ஸ்கிரிப்ட் இப்போ அவர் எழுதிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கப்புறம் காஸ்ட் யார் பண்ண போகிறா என்னன்றதை ஒன்று ஒன்றா அனௌன்ஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்த்து தான் இது வாய்ப்பையும் சாத்தியப்படுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அங்கே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எதாவது சொல்லணுமா? வேணாமா? தேங்க்யூ. படத்தோட ஆடியோ லான்ச் சக்ஸஸ் மீட்டில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் புரியுது. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் யாரையாவது அண்ட் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்த ஹாட் ஸ்டார், விஜய் டிவி அவங்க ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தை ஓன் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ஏஜிஎஸ், முக்கியமாக அர்ச்சனா அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. விதுஷ், அஹிம்சா அண்ட் மற்ற டெரிட்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க அண்ட் சாரிகாமா அவங்களோட நம்மளோட அசோசியேஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு அமரன், இப்போ தாய் கிழவி அப்படின்னு சொல்லி அது தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யாரையாவது ஆர்டிஸ்ட் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க. அண்ட் முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட், படத்தில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அந்த நான் டீமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அது உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் என்னோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட டீம், கலை ப்ரோ, நான் எல்லாட்டையும் சொல்கிறது அதுதான். அவர் சீன் பேப்பர் ஸ்கிரிப்ட் புக் இல்லாமல் டைரக்டரோட டிஸ்கஷன்ஸே வச்சுக்க மாட்டார். ரேண்டமாக ஏன் இன்னைக்கு 150 பேர் போட்டிருக்கீங்க, 50 பேரை கட் பண்ணுங்க அப்படி சொல்கிற ஆள் இல்லை. இது என்ன சீன், எங்கே நடக்குது, அதை ஃபுல்லாக படித்து இது என்ன டியூரேஷன் வரும்ன்றது வரைக்கும் அவர் பிளான் பண்ணி தான் பண்ணுவார். ஸோ நம்ம நினைக்கிற விஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆட்களோட பயணிச்சா தான் முடியும். ஸோ கலை, அதுக்கப்புறம் ராகுல் தான் டிசைன்ஸ் எல்லாம் அவரை தான் போட்டு விரட்டிக்கிட்டே இருப்போம். ராகுல், கார்த்தி, திவாகர், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஆசையாக பண்ண படம் இது. அதில் ஒரு சின்ன ஒரு டென்ட் கூட விடாமல் இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டது இந்த 4 பேரும். உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் என்டையர் டீமுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வாழ்த்துக்கள். இது ஒரு செலிப்ரேஷன். இன்னொரு செலிப்ரேஷன் ஒன்று இருக்குது இன்னும் பெருசாக. அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பயும் நீங்கள் இதே மாதிரி வரணும். ஏன்னா அருள்தாஸ் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், பாலா, ஜார்ஜ் மரியான், ரேச்சல் எல்லாமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட்டு. இன்றைக்கி ஏதோ 2 ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி வரணும். ஏன்னா நான் ஃபேமிலியாக பார்க்குறேன் அப்படின்றதுனால. ஸோ மீண்டும் நன்றி. முத்துக்குமாரன் உங்களுக்கு தானே முனிஷ்காந்த் அண்ணா? ஓகேடா, வா எல்லாம் வந்துடுற. இல்லை முனிஷ்காந்த் அண்ணன் இப்போ எல்லாமே வந்து படம் சூப்பராக போகுது அப்படின்னா அவர் ரியாக்ஷன் எல்லாம் அந்த ரியாக்ஷன் தான் ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப எமோஷனலான ஸ்டேஜ். அதனால எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடித்தேன், யாரை பற்றி பேசியிருக்கேன், யாரை தெரில. நான் இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்தா தான் தெரியும். அண்ட் பத்திரிகையில் இருக்கிற நிறைய பேர் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணதில் வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அவங்களுக்கு. எப்பவும் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 4 வரியில் மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஒரு 10 வரி இல்லைன்னா வாய்ஸ் நோட் ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துக்கு வருது. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கு ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. 2-3 தடவைலாம் கேட்டுப்பேன் நான். ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா எவ்வளவு கனெக்டடாக இருந்திருக்கீங்க. ஆமாம், என்னைய மறந்துட்டீங்க அப்படின்றா. சாரிடா தம்பி. பவுனுத்தாய் வசூலுக்கு வந்துட்டான்னு ஃபர்ஸ்ட் டைம் பவுனுத்தாய் இவ்வளோ வசூல் பண்ண போகிறான்னு அனௌன்ஸ் பண்ணது இவர் தான். சூப்பர் தம்பி, சூப்பராக பண்ணுங்க. என்ன படிக்கிறீங்க? என்ன தம்பி, நீ என்ன பழைய வேலைக்கு அனுப்பிச்சு விட்ட மாதிரி இருக்குடா எனக்கு. சூப்பர் சிங்கர் ஞாபகம்லாம் வருது எனக்கு. 5th படிக்கிறியா? படிக்கணும். ஓகே, அப்பப்போ தான் நடிக்கணும். பெருசாக ஃபுல்லாக நடிச்சுக்கலாம். ஓகே சொல்லிட்டாரு, ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கை கொடு. குட் பாய். சாரிண்ணே. அந்த அது என்ன எப்பா, அந்த சந்தில் இடுக்கில் இருக்க யாராவது இருந்தால் வந்துருங்க. அப்புறம் கபாலி மரியாதை செய்யலைன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. அதானே ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ கனெக்டடாக இருந்திருக்கு. ஸ்கிரிப்ட்ல இருந்து இப்போ படத்தோட ரெஸ்பான்ஸ் வரைக்கும்ன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் பர்சனலாக எவ்வளோ கனெக்டாக இருந்திருக்கீங்க இந்த கதை மேலே, வரக்கூடிய மக்களோட ரெஸ்பான்ஸ் மேலே அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கான விதையாக அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. நன்றி. அண்ட் இங்கே தமிழ் மக்கள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபாரின்லையும் இது வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க. கலை சொல்லும்போது தமிழ்நாட்டில் பார்த்தவங்க நம்பர் மட்டும்தான் சொன்னார் எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்றது. இது கர்நாடகாவில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும், ஃபாரினில் இருக்கிறவங்க, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நிறைய பேர் சொல்கிறது இந்த மாதிரி படங்கள் தைரியமாக பண்ணலாம்.
இந்த மாதிரி படம் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும், வசூல் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை இந்த படம் விதைச்சிருக்குன்னாங்க. இது மறுபடியும் சொல்கிறேன், இது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கோ தாய்க்கிழவி டீமோட சக்ஸஸ் இல்லை, இது தமிழ் சினிமாவோட சக்ஸஸ், தமிழ் சினிமா ரசிகர்களோட சக்ஸஸ். அப்படி தான் நான் பார்க்குறேன். கீப் இன்ஸ்பைரிங், கீப் என்டர்டெய்னிங்னா. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கலாம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், நம்ம டீம் எல்லாருமே சாப்பிட்டு போகணும். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு விருந்து வந்து நம்ம டீம் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். நன்றி நன்றி எல்லாரும். அதுக்கு முன்னாடி ஒரு இப்போ படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆயிருக்கலன்னா, ஸோ அதனால் உங்களுக்கு, சுதன் சாருக்கு, ராதிகா மேம்க்கு, டேரக்டருக்கு எல்லாருக்கும் வந்து தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக ஒரு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ தலைவர் கவிதா மேம் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களை மேடை கலைக்கிறோம். ப்ளீஸ் மேம் வாங்க.